நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். அந்த வசன தியானிப்புக்காக இந்த கூடுகைக்காய் அவர் அடைத்த போது என் இருதயத்தில் பிரகாசிக்கப்பட்ட ஒரு வசன பகுதியை இந்த பகலில் வாசித்து நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம். ஜப நாட்களாக இருக்கிறபடியால் நாம் விஷயங்களை சொல்லி ஜெபிக்கவும் அதற்கு காரணமாய் அமையத்தக்க விதத்தில் ஜபத்தோட அந்த விஷயங்களை தியானிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். கற்புள்ள கன்னிகளாக கிறிஸ்து என்றும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். ஆகலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். போதும், கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் முன்னே அந்த 2ஆம் வசனத்தினுடைய அந்த முதல் பகுதி கற்புள்ள கன்னிகை என்கிற அந்த பகுதியில் நின்று கொண்டு குற்றமில்லாத ஒரு மணவாட்டி அப்படிங்கிற பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். குற்றமில்லாத மணவாட்டி, எல்லாரும் சொல்லுங்க. குற்றமில்லாத மணவாட்டி, கற்புள்ள கன்னிகை என்கிற அந்த வார்த்தையில் நின்று கொண்டு குற்றமில்லாத மணவாட்டி என்கிற அந்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி இந்த அவசரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த பகலில் எங்களோடு கூட பேசணும். தெய்வ சுத்தம் இல்லாததொன்னும் நாங்கள் தியானிக்க அனுமதிக்கிறது. தெய்வ சுத்தமுள்ளது மாத்திரம் தியானிக்க கிருபைகளை தாரும். ஹல்லேலூயா. திருவசனம் வல்லமையோடு வெளிப்படனவே. வாய் துறக்கும்ப வதனம் பேசும்படிக்கு எங்களுக்கு நாவல் வாக்கி கொடுக்கப்படும்படிக்கு உம்முடைய கரங்களில் ஆவி ஆத்ம சரங்கள் ஒப்படைக்கிறேன். இந்த கூடியிருக்கிற ஜனங்கள் கேட்கிற அத்தனை வேரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் உடைய கரங்களில் அடியன் ஒப்படைக்கிறேன். வசனத்தின் தெளிவை தாரும். பரிசுத்தாவியில் நிரம்பி நாங்கள் ஜபிக்கும்படிக்கு இரக்கம் செய்யும். தெளிவான வசனங்களை கர்த்தர் பேசும்படிக்கு இரக்கம் செய்யும். வசனத்தின் வாசல்களை திறந்து வைத்தபடி நன்றி. உம்முடைய கரத்திலே இந்த விஷயங்கள் ஒப்படைக்கிறோம். சிலுவையப்பட்ட கிறிஸ்து இயேசு உயர்த்தப்படணும். பிதாவாக தேவன் மகிமைப்படணும். பரிசுத்தவருடைய முழு ஆளுகையும் நடத்திப்பும் ஜுவலனும் உண்டாகும்படி ஒப்படைக்கிறேன். நம்முடைய நாமம் மகிமைப்படுவதோடு கூட நம்முடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறும்படிக்கும் பூர்ணமாய் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்து முன்பில் ஜெபங்கேளும் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். இனியுள்ள 1 மணி வரைக்கும் நாம் 1 மணிக்கு முன்னே வரைக்கும் நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். வாசித்த வசனத்தில் நாம் சிந்திப்பதற்காய் தெரிந்து கொண்ட தலைப்பு குற்றமற்ற மணவாட்டி. அப்போது குற்றமுள்ள மணவாட்டி என்கிற வார்த்தையும் உங்கள் நினைவுகளுக்கு வரும் என்று நினைக்கிறேன். குற்றமுள்ள மணவாட்டியாய் நிற்காதபடிக்கு இருக்க அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கவனிக்க வேண்டியதும் சிந்திக்க வேண்டியதும் நாம் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு வேண்டி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டுவதுமான ஒரு விஷயம் குற்றமில்லாத மணவாட்டியாய் நிற்கணும். வேதத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் அத்தனை இடங்களிலேயும் ஜபங்கள் 2 விதங்கள் நடக்கிறது. ஒன்று, முற்றிலும் பூமிக்குரிய விஷயங்கள் மட்டும் சொல்லி ஜபிக்கிற ஜபங்கள். 2, முற்றிலும் ஆவிக்குரிய விஷயங்களை சொல்லி ஜபிக்கிற ஜபங்கள். அதே நேரத்தில் அதை வசனத்தின் அடிப்படையில் பேலன்ஸ் செய்து ஜபித்தால் பூமிக்குரிய விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் மறந்து பூமிக்குரிய விஷயங்கள் மட்டும் ஜபிக்கிற ஜபம் அல்ல. பூமிக்குரிய விஷயங்கள் ஜபிக்கிறதோடு கூட மிக மிக முக்கியமாய் முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய விஷயங்களை சொல்லி நாம் ஜபிக்க வேண்டிய கட்டாயம் கடந்த காலங்களை விட இந்த கடைசி நாட்களில் அதிகமாக இருக்கிறபடியால் ஆவிக்குரிய விஷயங்களை மறந்துள்ள ஜபம் நாம் ஜபிப்பது அது 0 ரிசல்ட்டை கொடுக்கும் என்பதை அறிந்து பூமிக்குரிய விஷயங்களை ஜபிப்பதோடு கூட ஆவிக்குரிய விஷயங்களையும் ஆழமாக புரிந்து கொண்டு ஜபிக்கும்படி இந்த 15ஆம் பகலிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு நேராக நம்மளை தூக்கி எடுப்பாராக. ஸ்தோத்திரம். அந்த பகுதி சொல்லுகிறது, எல்லாரும் ஜபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜபம், நான் குற்றமற்ற மணவாட்டியாக நிற்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த பகலில் சேர்ந்து ஜபிப்பீங்க?
நீங்கள் ஜப குறிப்புகளை பல ஜப குறிப்புகள் புத்தகங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கும், பேப்பரில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும், உங்கள் மனதுகளில் நீங்கள் அதை பதித்து வைத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஜப குறிப்புகளை ஒன்று திரும்பி பார்த்து ஒன்று தற்பரிசோதனை செய்து கொண்டு இந்த பகலில் இப்படிப்பட்ட ஒரு ஜபம் உயரவில்லை எങ്കിൽ இந்த பகலில் இந்த வசனங்களை தியானிக்கும்போது ஜபிக்காதவர்களும் அப்படி ஸ்தோத்திரம் ஜபிக்கிறவர்களும் சேர்ந்து ஒருமித்து ஜபிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு குற்றமற்ற மணவாட்டியாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். ஒரு குற்றமற்ற மணவாட்டியாய் நிற்பதற்கான தேவை அது பல விதங்களில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் ஆழம் நீங்கள் இருக்கிற ஸ்டைல் அனுசரித்து ஒரு வசனத்திலிருந்து காண்பித்து கொண்டு சீரியஸை காண்பித்து கொண்டு அதனுடைய விளக்கங்களை சொல்ல போகிறேன். யூதா 9வது வசனத்தை வாசிங்க. யூதா 9வது வசனம் வேகமாய். பிரதான தூதனாகிய மிகாவேல் கர்த்தருடைய ஆளு. அடுத்து மோசேயினுடைய டெட் பாடி 2வது. 3 பிசாசனுடைய ஏஜென்ட், கர்த்தருடைய ஏஜென்ட். பிசாசனுடைய தூதன், கர்த்தருடைய தூதன். மத்தியில் ஜீவனற்று போன ஒரு சடலம். அது யாருடையது? மிகப்பெரிய போதகரான, மிகப்பெரிய லீடரான, மிகப்பெரிய தலைவரான ஒருவருடைய டெட் பாடி, மோசேங்கிறவருடைய டெட் பாடி. அந்த டெட் பாடிக்கு பக்கத்தில் 2 பேர்கள் என்ன செய்கிறார்கள்? வாசிங்க. தர்க்கித்து பேசின போது 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1 தர்க்கம், 2 பேச்சு. அந்த பேச்சு என்கிற தமிழ் வார்த்தைக்கு மலையாளத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தை வாதிச்சு உண்ணாக்கு, வாதம், ஆர்கியூமெண்ட். அதாவது உயிரோடு இருந்த சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் பட்டியல் போட்டு அவைகளை ப்ரூஃபோடு கூட, ஆதாரத்தோடு கூட, இன்னென்ன தப்புகள் இருக்கிறதுனால் இந்த ஆள் விடுவிக்கப்பட முடியாது, தப்பி செல்ல முடியாது அப்படி என்று அந்த தேவனுடைய தூதன் சொல்லுகிற வார்த்தைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாய் அவர் இப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் முடியாது அப்படி என்று ஆதாரத்தை காட்டி வாதிக்கிறதாக்கும் அந்த வாதம் என்கிற வார்த்தையோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாதே கோச்சவாதம், அழல்வாதம், சோத்திரம் பிடிப்பட்ட வாதம் அல்ல. இப்படி ஆர்கியூமெண்ட் நடத்துகிறது என்கிறதுக்காக்கும் வாதித்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 விஷயம் நடக்குது. 1 தர்க்கம், 2 வாதித்தல். இப்போ தர்க்கம் எதுக்கு நடக்கு? இப்போ பாடி மத்தியில் இருக்கு, 2 இடத்துல தர்க்கம் நடக்கணுமானா இங்க ஒராள் சொல்லுது பாடி எனக்கு வேணும், ஆண்டவர் அடக்கம் நடத்துகிற பாஸ்டர் கர்த்தர் அவர் அடக்கம் நடத்தும்படிக்கு நிற்கிறாரு, கொண்டு போகணும். அடுத்து சாத்தானோட தூதன் சொல்லுகிறார் முடியாது, இந்த பாடியை தர முடியாது, காரணம் இது குற்றம் உள்ளது. அப்போ அவர் சொல்லாரு இல்ல பாடியை கொண்டு போகணும். 2 பேரும் அங்கோட்டும் இங்கோட்டும் சொல்லும்போ தர்க்கம் உண்டாகுது. அப்போ உயிரோடு இருக்கும் அந்த தர்க்கம், சத்துப்போன பிற்பாடும் தர்க்கம் நடக்கிறது என்பதாக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒராளுடைய மரணம் நடக்கிற அதே நொடியில் இந்த 2 பேரும் வர வாய்ப்பு உண்டுங்கிற தெளிவான பிக்சர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2 பேரும் தர்க்கம் பண்றாங்க. இது உயிரோடு இருக்கிற ஆட்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க சமயமாம் ரதம் எல்லாம் பாடி, நல்ல மரண பாட்டுகள் எல்லாம் பாடி, நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், சோத்திரம் எனக்கு சொல்லி நல்ல சாட்சிகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பார்கள். அவர்களுக்கு தெரியுமோ இப்படி ஒரு போர் அங்க நடக்கிறது, இப்படி ஒரு தர்க்கம் அங்க நடக்கிறது? யாருக்கும் தெரியாது. சாட்சி சொல்லுகிறதுக்கு தெரியாது, அங்க சோத்திருந்த பாட்டு பாடுகிறவர்களுக்கு தெரியாது. இனி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற நிலையில் சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தெரியாது. ஆனா தெரியாம இருந்தாலும் இது ஒரு உண்மை தெளிவாய் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அங்க தர்க்கம் நடக்கிறது. அடுத்து என்ன நடக்கிறது? ஆதாரத்தை சொல்லி இந்த ஆளு குற்றமுள்ள ஆளு, முடியாது, இந்த ஆளை கொண்டு போக முடியாது, இந்த ஆளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, இந்த ஆளை கர்த்தருடைய பரதீசைக்கு கொண்டு போக முடியாது, இந்த ஆளை கர்த்தர் சோத்திரம் கர்த்தருடைய கரங்களை விட்டு தர முடியாது. ஏன்னா இது குற்றமுள்ள ஆத்மா, ஆதலால் இந்த சரீரத்தை விட்டு தர முடியாது. அப்ப குற்றம் இருந்தால் விட்டு கொடுக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நாம மனதில் கொள்ளணும்.
இனி என்ன அங்க ஆர்குமெண்ட் நடத்துறாங்க? உயிரோடு இருக்கிற சமயத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் கண்காணிக்கப்படுகிறது. இப்போ எங்க கேமரா இல்லாவிட்டாலும், அதாவது இருந்தாலும் நாம கண்காணிக்கப்படுகிறோம். அக்னி ஜுவாலைக்கொத்த கேமரா கண்கள் நம்முடைய எல்லா பகுதிகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன கேட்கிறோம், என்ன முகருகிறோம், என்ன ஸ்தோத்திரம் செய்கிறோம், அதெல்லாம் யாருக்கும் தெரியாம இருந்தாலும், எவ்வளவு ரகசியமாய் பூட்டி வைக்கப்பட்டாலும் அவைகள் எல்லாம் தெள்ள தெளிவாய் கண்காணிக்கப்படுகிறது. இந்த கேமராக்களை நீங்க எடுத்து பார்த்தா அதுல நைட் விஷன் அப்படிங்கிற ஒரு பகுதி உண்டு. ஃப்ளோரசன்ட் அனுப்பி அவைகள் நைட்டில் எவ்வளவு நல்ல இருட்டா இருந்தாலும் அந்த அந்த லைட் அந்த ஃப்ளோரசன்ட் பகுதி அது புறப்பட்டாச்சுன்னா பெட்ட வெளியில் இருக்கிறது போல அங்க உங்க ஸ்கிரீன்ல காட்டித்தரும். அப்போ இருட்டில் இருக்கிற ஒண்ணு இல்லை என்று இங்க மனுஷன் உண்டாக்கின எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாய் காட்டித் தருகிறது. அப்படி எங்கில் அக்னி ஜுவாலைக்கொத்த கண்களுக்கு பகலென்றும் ராத்திரியிலும் இல்லை. வசனம் சொன்னது போல அவருக்கு சகலதும் தெள்ள தெளிவாய் இருக்கிறது. ஆகையால் நாம் எல்லா பகுதிகளும் கண்காணிக்கப்படுகிறோம். நம்ம எப்போ வருகிறோம், எப்போ போகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், நம்முடைய முகபாவனைகள் விட நம்முடைய இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிறத விட தெளிவாய் கண்காணிக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் நம்ம என்னென்ன காரியங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட 6 காரியங்களும் என்ன சிந்திக்கிறோம், பேசினோம், முகர்ந்தோம், நடந்தோம், என்ன குடுக்கல் வாங்கல் நடத்தினோம், எல்லா விஷயங்களும் 2 ஆட்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்று கர்த்தருடைய ஆள் பதிவு செய்கிறது. எல்லாம் டேட்டு, பிளேஸ், டைம், நீங்க சொன்ன ஸ்லாங் சகிதம் என்ன தமிழ் மொழியில சொன்னீங்களோ, இல்ல மலையாள மொழியில சொன்னீங்களோ, இல்ல இங்கிலீஷ்ல சொன்னீங்களோ, உலகத்தில் எத்தனை 6000மோ சோத்திரம் 12000மோ மொழி நீங்க பேசியிருந்தாலும் அத்தனை விஷயங்களும் அதே ஸ்டைல்ல, அதே கிளாரிட்டியில அவைகள் எல்லாம் ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஆகிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சாத்தானுடைய தூதனும் அதுபோல் ஒரு ஃபைலை ரெடியாக்கி வச்சிருக்கு. அவங்க கையில இருக்கிறது போல இங்கேயும் ஒரு ஃபைல் இருக்கு. நீங்க எங்க போறீங்க அப்படின்னு எல்லா காரியங்களும் பதிவு செய்யப்படுகிறது. இது பிராபல்யத்தில் வருகிறது எப்போன்னா, உயிர் சரீரத்திலிருந்து போகிற சமயத்தில் இதோ ஆள் வந்து நிக்கி. எதுக்கு? ஏற்கனவே உயிரோடு இருந்த 80 வயசு பயம் இருந்தா 20 கூட கூட்டிக்கிடுங்க, 100. அப்படி 100 வயசுக்குள்ள என்ன காரியங்கள் நடந்தது என்கிற தெளிவான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கு. எதுக்கு ஆள் வந்து நிக்கி? சோத்திரம். இதை குற்றமுள்ளதா இல்லையா என்று இந்த விஷயங்களை பார்த்து குற்றமுள்ளதா இருந்தால் விட்டு கொடுக்காதபடிக்கு வாதிக்கிற ஒரு விஷயம். அப்போ என்னெல்லாம் இருக்கிறதோ வாதிக்கிறது. இங்க மோசையோட சரீரத்தில் என்ன வாதிச்சிருக்க வாய்ப்பு? அதை வாதிச்செங்கில் காரணம் இருக்கணும். அப்போ 1-2 உங்களுக்கு மனசிலாகும்படிக்கு சொல்றேன், கவனிங்க. ஒரு எகிப்தனை ஒற்றை அடியிலே கொண்டு போட்டாரா இல்லையா? உடனே கர்த்தருடைய தூதன் கொண்டு போட்டார். அப்போ அது தப்பு இல்லையா, குற்றம் இல்லையா? அப்போ இந்த குற்றத்தின் நிமித்தம் பாடி எனக்குள்ளது தர முடியாது. 2, ஒரு கர்த்தர் எழுதி கொடுத்த, அவர் கையாலே எழுதி கொடுத்த கற்பலைகளை கொண்டு போய் கீழே போட்டு உடைச்சாரா இல்லையா? அது உடைத்தார். அப்ப பாடி தப்பு இல்லையா, குற்றமுள்ள ஆள் இல்லையா? ஆதலால் இந்த குற்றமுள்ள மடவாட்டிய அங்க விட முடியாது. ஆதலால் சோத்திரம் பாடி எனக்குள்ளது. 3, கோலை நீட்டென்று சொன்ன போது கோலை நீட்டினாரா இல்லை அடித்தாரா? கர்த்தருடைய தூதன் அடித்தார். அப்போ பாடி தர முடியாது. இந்த ஆத்மா குற்றமுள்ள ஆத்மா சோத்திரம் எனக்குள்ளது. விளங்குதோ? ஒரு ஆள் இறந்து போற சமயத்தில் 3 சத்தம். எசப்பா கைவிடாதங்கப்பா, எசப்பா கைவிடாதங்கப்பா, எசப்பா கைவிடாதங்கப்பா. விதிக்கிறதல்ல, எங்கிலும் அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது கைவிடாதங்கப்பா என்று சொல்லணுமெങ്കിൽ கைவிடத்தக்க சூழ்நிலைகளை பார்த்து தானோ பேசினார்கள் என்று இதன் அடிப்படையில் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. சோத்திரம். இப்படித்தான் என்று உறுதிப்படுத்தவில்லை, சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அப்போ கடைசி நேரம் ஒரு முக்கியமான நேரம். இந்த நேரம் சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிகிறது வரைக்கும், இல்லே எக்காலம் துணிக்கிற அந்த நொடி வரைக்கும், கண்ணிமைப்பொழுது, அந்த ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐன்னு சொல்லும் போல கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள நாம ஆத்மா மர்மமடைந்து போகிறதுக்கும் தொட்டு முன்ன வரைய நமக்கு குற்றமுள்ள ஏதெങ്കിലും விஷயங்கள் உണ്ടെങ്കിൽ அவைகளை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனங்கசந்து அழுது பரிகாரம் பண்ணுவதற்கு சமயம் உண்டு. ஆனால் இந்த வாசல் பூட்டப்பட்டா
പിന്നെ ഒരു വായ്പേ ഇല്ലേ என்பதனாலேயாக்கும். இந்த சோத்திரம் ஏது சமயத்திலாக்கும் நம்முடைய ஆத்மா கர்த்தரண்டை போகணும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ரெண்டு, எக்காலம் எப்ப துணிக்கும் என்கிறதும் நமக்கு தெரியாது இருக்கிறபடியால் ஜீவனோட இருக்கும்போ இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கர்த்தர் தருகிற தருணங்கள் பொற்தருணங்கள் என்று எண்ணி அவைகளை நேரமே அறிக்கையிட வேண்டியது அறிக்கையிடும்படிக்கு கர்த்தர் தெளிவாய் காரியங்களை நமக்கு புரிய பண்ணும்போ அவைகளை அறிக்கையிட்டு ஜபித்து பரிகாரம் வருத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பூர்ணமாய் சுத்திகரிக்கப்பட்டு குற்றமற்ற மனவாட்டியாய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையம் புரிந்து கொண்டு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜபிப்பீங்க? நான் குற்றமற்றவனா உங்களுடைய சமூகத்தில் நிற்கணும் ஆண்டவரே. அந்த தெசலோனிக்கேயர் சொல்லும் போல உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வரும்போது அதுக்கு முன்னே சோத்திரம் நீங்க சில நேரங்களில் நிசாரமாய் எண்ணலாம், நிசாரமாய் நடக்கலாம். ஆனால் சோத்திரம் எப்படி இருந்தாலும் இருக்காவிட்டாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வரும்போது இந்த மூன்று விஷயத்திலும் ஆவியிலும் இருக்கக்கூடாதாம், ஆத்மாவிலும் குற்றம் இருக்கக்கூடாதாம், சரீரத்திலும் குற்றம் இருக்கக்கூடாதாம். இது மூணும் தனித்தனியாய் அதனுடைய உள்ளர்த்தங்கள் தெளிவாய் எடுத்து தியானிக்க வேண்டிய பகுதியாக்கும். மூன்று விஷயத்திலும் குற்றம் இருக்கக்கூடாதாம். அப்ப குற்றமில்லாதபடி, அடுத்த வார்த்தை காக்கப்படுவதாக, குற்றமில்லாததாய் காக்கப்படுவதாக. அப்படி எங்கில் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வரும்போது இது மூணிலையும் குற்றமில்லாத நிற்கும்படிக்கு உள்ள பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிற உள்ளுணர்வு, அந்த பகுத்தறிவு நமக்கு இருக்கிறதோ என்பதை இந்த பகலில் சோதித்து பார்த்து கொண்டு தேவ சமூகத்தில் அதனுடைய சீரியஸ்னஸ் புரிந்து கொண்டு இந்த பகலில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே, எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஆவில மட்டும் குற்றம் இல்லாம இருந்த போராது கூடாது, பின்னே ஆத்மாவிலும் குற்றம் இல்லாது இருக்கணுமாம், அதுலேயும் குற்றம் சோத்திரம் இல்லாம இருந்தாலும் முடியாதாம். சரீரத்தில் கூட, அதாவது நம்ம சோப்பு போடுகிற, நம்ம சோத்திரம் பவுடர் போடுகிற, நம்ம கவனமாய் கொண்டு நடக்கிற இந்த சரீரத்தில் கூட ஒரு அசூசி இருக்கக்கூடாதாம். அவ்வளவுக்கு மூணு விதத்திலும் குற்றமற்றவர்களாய் காக்கப்படணுமா. எவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று நினைத்து பாருங்க. ஆகவே கர்த்தர் நமக்கு எல்லாம் தருகிறார், அதற்காக ஜெபிக்கணும், சோத்திரத்தோடு அவைகளை பகிர்ந்து கொள்ளணும், அவைகள் கிடைக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி சந்தோஷப்படணும். பற்றி அதே நேரத்தில் இதெல்லாம் கிடைக்கும்போதும் நாம குற்றவாளியாக இருக்க வாய்ப்புண்டு என்பதை புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஆண்டவரே, நான் குற்றமற்றவனா நிற்கணும், ஆண்டவரே என்னுடைய சோத்திரம் வாழ்க்கை துணை குற்றமற்றவரா நிற்கணும், என்னுடைய கணவன் குற்றமற்றதா நிற்கணும், என்னுடைய மனைவி குற்றமற்றதா நிற்கணும், எங்களுடைய பிள்ளைகள் குற்றமற்றதா நிற்கணும், எங்களுடைய தாத்தா பாட்டிமார் குற்றமற்றவர்களா நிற்கணும், எங்கள் தாய் தகப்பன்மார் தேவ சமூகத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வரும்போது குற்றமற்றவர்களா நிற்கணும், எங்களுடைய சபை குற்றமற்றதா நிற்கணும், எங்களுடைய ஊழியர்கள் குற்றமற்றவர்களாய் நிற்கணும், எங்களுடைய விசுவாசிகள் குற்றமற்றவர்களாய் நிற்கணும். சோத்திரம், எங்களுடைய சபை ஒரு குற்றமற்ற சபையாய் நிற்கணும், எங்க குடும்பங்கள் ஒரு குற்றமற்ற குடும்பங்களா நிற்கணும், எங்களுடைய சோத்திரம் எங்களுடைய கூடுகைக்கு வருகிற ஆத்துமாக்கள் குற்றமற்றவர்களாய் நிற்கணும் என்கிற அந்த ஜப தூபம் எத்தனை பேர் இந்த பகலில் தேவ சந்நிதியில் ஏறெடுக்கப்படத்தக்க விதத்தில் வாயை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிப்பீங்க? எங்களுடைய சோத்திரம் வாழ்க்கையில் நாங்கள் குற்றமற்றவராய் நிற்கும்படிக்கு தேவன் எங்களுக்கு இறக்கணும்னு நீங்க ஜபித்தா, சில வேளை இப்ப ஜபிக்கிற இந்த ஒரு ஜபமாயிருக்கும் தொடர்ந்துள்ள உங்க முழு வாழ்க்கையும் குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு, தேவன் காக்கும்படி செயல்படும்படிக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாய் அமைவது. அப்படி எங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எத்தனை பேர் வாயில திறந்து அந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிப்பீங்க? ஆண்டவரே, நான் குற்றமற்றவனா நிக்கணும், ஆண்டவரே குற்றமற்றவனா நிக்கணும், ஆண்டவரே சொல்ல சொல்ல ஜபிப்பீங்களா? எல்லாரும் கைகளை தட்டி சோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் சொல்ல ஜபிங்க. ஆண்டவரே, நான் குற்றமற்றவனா நிக்கணும், எங்க வாழ்க்கை துணைகள் குற்றமற்றதா நிக்கணும், எங்க குடும்பங்கள் குற்றமுள்ளதாய் காணப்படக்கூடாது, நாங்கள் குற்றமற்றவர்களா நிக்கணும், ஆண்டவரே அந்த நல்ல ராஜ்யம் இழந்து போக கூடாது, அந்த ராஜ்யம் இழந்து போக கூடாது, கர்த்தரோடு உள்ள வாசம் எங்களுக்கு இழந்து போக கூடாது. நாங்கள் பல நேரங்களில் இந்த விஷயங்கள் ஆழமாய் ஜபித்ததில்லைங்கள். இந்த பகலில் நாங்கள் ஜபிக்கும்படி இந்த 15வது நாளை நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லி ஜபிக்கும்படிக்கு இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் குற்றங்கள் இல்லாதபடிக்கு வாடும்படிக்குள்ள ஒரு பிரத்யேக கிருபை கர்த்தர் இந்த கூடாரத்தில் இந்த பகலில் எங்கள் மேல் பகர்ந்து அளிக்கணும் என்று இந்த 15வது நாளில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜபிக்க முடியும்? சொல்லி சொல்லி ஜபியுங்க. எங்க பிள்ளைகள் குற்றமற்றவர்களா நிக்கணும், குற்றமுள்ளவர்களாய் நிக்கிறதல்ல, குற்றமற்றவர்களாய் நிக்கணும். தாய் தகப்பன்மார் குற்றமற்றவர்களாய் நிக்கணும், கணவன் குற்றமற்றதாய் நிக்கணும், மனைவி குற்றமற்றதாய் நிக்கணும், தகப்பன் குற்றமற்றதாய் நிக்கணும், தாய் குற்றமற்றதாய் நிக்கணும், பேர பிள்ளைகள் குற்றமற்றதாய் நிக்கணும், மருமக்கள் குற்றமற்றதாய் நிக்கணும், தாத்தா பாட்டிமார் குற்றமற்றதாய் நிக்கணும், தெய்வ சபை குற்றமற்றதாய்
நிக்கணும், எங்க ஊழியர்கள் குற்றமற்றதா நிக்கணும், எங்க விசுவாசிகள் குற்றமற்றதா நிக்கணும், எங்கள் சபை முழுக்க குற்றமற்றதா நிக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படட்டும், அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படட்டும். இந்த 15வது நாளில் அந்த விஷயத்தை சொல்லி ஜெபிங்க. தேவனுடைய அக்கினி ஜுவாலைக்கத்த கண்களில் இந்த பகலில் கிருபை கிடைக்கத்தக்க விதத்தில் ஒரு கிருபையை கர்த்தர் இந்த கூடாரத்தில் வல்லமையோடு மழை போல பெய்தறங்கப்படத்தக்க விதத்தில் எத்தனை பேர் ஊக்கமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும்? சொல்ல சொல்ல ஜெபிங்க, சொல்ல சொல்ல ஜெபிங்க. நான் குற்றமுள்ளவனாய் அல்ல ஆண்டவரே, குற்றமற்றவனாய் நிற்கத்தக்க விதத்தில் சாத்தான் வாதிக்காதபடிக்கு, சாத்தான் தக்கம் பண்ணாத அளவுக்கு ஹல்லேலூயா, அவைகள் எதிர்ந்தாலும் மறைவான குற்றங்கள் இருந்தாலும் இல்லை எனக்கு தெரிந்த குற்றங்கள் இருந்தாலும் இந்த கூட்டங்களில் அவைகள் ஒன்றொன்றாய் எடுத்து காண்பிக்கப்படும்போ அவைகள் அத்தனையும் நான் ஜெபிக்கத்தக்க விதத்தில் வசனத்தால வெளிச்சம் காட்டித்தாரும், வசனத்தால வெளிச்சம் காட்டித்தாரும். எந்தெந்த பகுதிகள் மறைந்திருந்தாலும் அவைகள் இந்த பகலில் தெள்ள தெளிவாய் எங்களுக்கு சுட்டிக்காட்டி அவைகள் அத்தனையும் நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒருவர் கூட மௌனம் இருக்கக்கூடாது. காரணம் இது முக்கியமான விஷயம் என்பதால் வாசிக்கப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு அனுபவத்தில் இருந்து அன்றைய நாளில் நாம் வேதனைப்படாது இருக்கும்படிக்கு இந்த பகலில் கர்த்தர் நமக்கு உயிரை தந்திருக்காரே, இப்படிப்பட்ட கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி இருக்காரே. ஆகையால் இது ஒரு பெரிய பொற்தருணமாய் எண்ணி கர்த்தருடைய இரக்கம் என்று எண்ணி, கர்த்தர் தயவு காட்டுகிறார் என்பதை எண்ணி, கர்த்தர் அன்பு காட்டுகிறார் என்பதை எண்ணி, கர்த்தர் நமக்கு தருணங்களை தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவைகளை பகுத்தறிந்து எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும்? எங்களை குற்றமற்றவர்களாய் நடத்தும் ஆண்டவரே. குற்றம் உண்டாகும்படி, குற்றம் உள்ளவர்களை நிறுத்தும்படிக்கு, குற்றங்களை கண்டுபிடிக்கிற, குற்றங்களை சோத்திரம் கண்டுபிடித்து எங்களுக்கு எதிராய் வாதிக்கிற சத்துருவின் கிரியைகள் இந்த பகலில் உடைக்கப்படும்படிக்கு நல்ல சோத்திரம் பண்ணி கரந்தட்டி கத்தர சோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா? எல்லாரும் சோத்திரம் பண்ணி ஜெபிப்போம், எல்லாரும் சோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். தெய்வஜனங்களை குற்றப்படுத்துகிற ஆவி, அல்லேலூயா, தனிநபர்களை குற்றப்படுத்துகிற ஆவிகள், அல்லேலூயா, குடும்பங்களை குற்றப்படுத்துகிற ஆவிகள், ஊழியர்களை குற்றப்படுத்துகிற ஆவிகள், விசுவாசிகளை குற்றப்படுத்துகிற ஆவிகள், குடும்பங்களை குற்றப்படுத்துகிற ஆவிகள், அல்லேலூயா, நம்மில் குற்றங்கள் கண்டுபிடிக்காத அளவுக்கு பூரணமாய் அந்த குற்றங்கள் கிறிஸ்தேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படும்படிக்கு இன்றைக்கு கேட்ட வசனத்தால் சுத்தமாகிறீர்கள் என்று சொன்னது போல அந்த வசனத்தால் சுத்திகரிக்கப்படும்படிக்கு தமது ஆவியினால் சுத்திகரிப்பு உண்டாகும்படிக்கு எத்தனை பேர் சோத்திரம் பெற்ற தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும்? அந்த வார்த்தை தேவ சமூகத்தில் பொங்கி எழும்பட்டு வேதத்தில் மிக சின்ன ஜபமான அந்த பேதுருவின் ஜபம், என்னை ரட்சியும் ஆண்டவரே என்கிற அந்த ஜபம், அது தேரடக்கப்பட்ட அடுத்த நொடியில் ரட்சிக்கும்படிக்கு இரட்சகருடைய கை இறங்கி வந்தது போல இந்த பகலில் ஒரு சின்ன ஜபத்துக்கு கர்த்தர் அந்த விஷயத்துக்கு பரிகாரம் கொடுக்கும்படிக்கு இரட்சகராகிய அந்த ஆணிகள் பாய்ந்த இயேசு கிறிஸ்துவின் கரம் அந்த பேதுருவுக்கு நேராய் திருச்சோத்திரம் நேராய் வந்தது போல இந்த பகலில் ஒருமித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியுமானா அந்த இரட்சகருடைய கிருபை இந்த கூடாரத்தில் வெளிப்பட முடியும். நல்ல சோத்திரம் பண்ணி ஜெபிங்க, நல்ல சோத்திரம் பண்ணி ஜெபிங்க, நல்ல சோத்திரம் பண்ணி ஜெபிங்க. முக்கியமான ஜெப குறிப்பாகையால் சோத்திரம் பண்ணி ஜெபிப்போம், சோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஜெபித்து முடிக்க அல்ல, ஜெபித்து தொடங்குங்க. ஜெபித்து முடிக்க அல்ல, ஜெபித்து தொடங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு நாவல என்னென்ன வார்த்தைகளை தருகிறாரோ, எப்படி உங்களுக்கு புரிய பண்ணுகிறாரோ அத போல சொல்லி ஜெபிங்க. பேதுரு அந்த இடத்துல எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியவில்லை ஆண்டவரே என்று அல்ல நினைக்கிறது. சோத்திரம் என்ன மனதுக்குள்ள இருக்கிறதோ, எப்படி ஜெபிக்க முடிகிறதோ அப்படி ஜெபிங்க. கர்த்தருக்கு அதை புரிந்து கொள்ள முடியும், கர்த்தருக்கு அதை பகுத்தறிய முடியும், கர்த்தர் அதை சோத்திரம் தெளிவுபடுத்த முடியும். அல்லேலூயா, அந்த விஷயத்துக்கு நொடி நேரத்தில் பதில் தர முடியும். ஆகையால் சொல்லு தேவ சமூகத்தில் ஜெபிங்க, சொல்லு தேவ சமூகத்தில் ஜெபிங்க. அடகப ரகதட பௌஷத நாதன கல்கப ரகதட பௌடப ரகதட பௌஷாதரமன கஸ்தி பிரபாசியாம் தர அதுரபலபடபன வஷம்தல் கபதியாம் தர அர்த்தர பிரபசியா தரமன கஸ்தி ரிக பிரபாசியாம் தர பலப வீகல் கதனயாம் தராதியா அர்த்துர பிரபசியா தர ரிகபத்தன சியாம் தர பலபடப ஷம்தர பலபடப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவர் கூட மௌனமாக இருக்கக்கூடாது. முக்கியமான ஜெப குறிப்பு. பூமியில் சில வேளை இந்த விஷயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிந்தால் இவைகள் நமக்கு சோத்திரம் ஒரு பெரிய தோஷமாய் வராதபடிக்கு இந்த பரணத்தை கர்த்தர் தந்திருக்கிறதை எண்ணி ஒருவர் கூட மௌனமாக இராதபடிக்கு வார்த்தைகளை சொல்ல ஜெபிங்க. பெரியோர் சிறியோர், அல்லேலூயா, புருஷர்கள் ஸ்திரீகள், சின்னவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் அத்தனை பேரும்
பேரும் சேர்ந்து ஒருமித்து ஜெபிப்போம். தேவனே எங்களை காப்பாற்றடவே, எங்களை காப்பாற்றடவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு சோத்திரம் கடும் சிவப்பாய் இருந்தாலும், எவ்வளவு சோத்திரம் சிவப்பாய் இருந்தாலும் அவைகள் பஞ்சை போல வன்மையாக்கும்படிக்கு உம்முடைய இரத்தம் போதமானதாக இருக்கிறபடியால் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம், அந்த இரத்தத்தால் இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். எவைகள் எல்லாம் நாங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீரோ அவைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாரும், அவைகளை எல்லாம் எங்களுக்கு சுட்டிக்காட்டி தாரும். அவைகள் அத்தனையும் அறிக்கையிடப்பட, அவைகள் அறிக்கை இட 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 ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டுமல்ல, பூமிக்குரிய விஷயத்தில் விடுதலை உண்டாகத்தக்க விதத்தில் ஆவி இடிக்கப்பட்ட பலிபீடங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்பட, அல்லேலூயா, குடும்ப வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்பட, தனிப்பட்ட வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்பட தேவ செயலை கர்த்தர் வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். தீகபநாதன ஹல்கபரகதன பௌடபநாதன ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நாமும் களிப்பார். பலவீன நாட்களிலே தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நாமும் களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகாமம் துருகமும் பலனவரே. என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஓ என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உருவாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை. உடபரம் கபரகதன பௌடபநாதன கல்கபரகதன பௌஷதநாதன கல்கபரகதன பௌஷி. ஹல்லேலூயா. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லணுமே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லணுமே. எந்த பகுதி என்ன தென்னையா தெல்ல தலைவாய் காண்பிக்கணுமே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால் நிரப்பப்படத்தக்க விதத்தில் பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது போல, போஜனம் பகிரப்படுவதற்கு முன்பே பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது போல இந்த பகலிலே எங்களை சுத்திகரித்து பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதற்கு தகுதியுள்ளதாய் மாற்றுகிறபடியால் சோத்திரம், தகுதியுள்ளதாய் மாற்றுகிறபடியால் சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய செய்கையை கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் சோத்திரம், உம்முடைய செய்கையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறபடியால் சோத்திரம், உம்முடைய செய்கையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறபடியால் சோத்திரம், உம்முடைய செய்கையை வெளிப்படுத்துகிறபடியால் சோத்திரம். சத்துருவின் திட்டங்கள் உடைக்கப்படுகிறபடியால் சோத்திரம். குற்றமுள்ளவர்களை
குற்றமுள்ளவர்களை நிறுத்தத்தக்க விதத்தில் தூண்டுகிற, குற்றமுள்ளவர்களை நிறுத்தத்தக்க விதத்தில் கட்டுகிற, குற்றமுள்ளவர்களை நிறுத்தத்தக்க விதத்தில் வஞ்சிக்கிற, குற்றமுள்ளவர்களை நிறுத்தத்தக்க விதத்தில் விட முடியாத அளவுக்கு அடிக்ட் பண்ணுகிற சகல விஷயங்களும் இந்த பகலில் வெட்டி எறியப்படும்படிக்கு நாங்கள் இந்த கூடாரத்தில் ஒருமித்து சோத்திரம் பண்ணி ஜெபிக்கும்போது தேவ கரம் வசனத்தை அனுப்பி விடுவிக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிற அந்த வசனத்தின்படியே கர்த்தர் இந்த பகலில் தமது வசனத்தை அனுப்பி எங்களை விடுவிக்கிறபடியால் சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்திலே தேவனுடைய கரத்தை கர்த்தர் நீட்டுகிறபடியால் சோத்திரம். நியாயமல்லாமல் கூடி வந்த அந்த நுகம் இந்த பகலில் உடைக்கப்படுகிறபடியால் சோத்திரம். அநியாய நுகங்கள் இந்த பகலில் உடைக்கப்படணுமே, உடைக்கப்படணுமே. தினத்தை குற்றமில்லாமல் நிற்கும்படி அழைக்கப்பட்ட, குற்றமில்லாமல் நிற்கும்படி வேறு பிரிக்கப்பட்ட, குற்றமில்லாமல் நிற்கும்படிக்கு தேவன் திட்டம் கொண்ட தெய்வ சபையை குற்றவாளியாய் நிறுத்தத்தக்க விதத்தில், ஹல்லேலூயா, குடும்பங்களை குற்றவாளியாய் நிறுத்தத்தக்க விதத்தில், தனிநபர்களை குற்றவாளியாய் நிறுத்தத்தக்க விதத்தில் தந்தனமாய் வஞ்சிக்கிற வஞ்சக வல்லமைகள் இந்த பகலில் இயேசுவின் நாமத்தில் வசனத்தால் வெட்டி எறியப்பட்டு அவைகள் கண்டுபிடிக்கத்தக்க விதத்தில் பரிசுத்த ஆவியின் நிறைவை கர்த்தர் கட்டளையிடுகிறபடியால் சோத்திரம். உள் கண்களை தேவன் திறந்து விடுகிறபடியால் சோத்திரம். அக கண்களை கர்த்தர் திறந்து விடுகிறபடியால் சோத்திரம். பிரகாசமான மனக்கண்கள் இந்த பகலில் உண்டாகுகிறபடியால் சோத்திரம். நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லி கர்த்தர் அந்த கண்களை திறந்து விட்டது போல இந்த பகலில் ஹல்லேலூயா கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு வஞ்சிக்கப்பட்ட பகுதிகள் எது குற்றம் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, குற்றங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வஞ்சிக்கப்பட்ட அடைக்கப்பட்ட அந்த கண்கள் இந்த பகலில் வசனத்தால் திறக்கப்படுகிறபடியால் சோத்திரம். கர்த்தருடைய தொடுதலினால் திறக்கப்படுகிறபடியால் சோத்திரம். தேவ தொடுதலினால் அவைகள் திறக்கப்படுகிறபடியால் சோத்திரம். கண்டுபிடிக்கப்படட்டு, கண்டுபிடிக்கப்படட்டு. ஒரு காலத்திலும் வெளிப்படாதபடிக்கு, ஒரு காலத்திலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிக மிக பெரிய குற்றவாளியாய் நிறுத்தி ஹல்லேலூயா சோத்திரம் ஆத்துமாவை கெடுக்கும்படி, வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு, ஹல்லேலூயா தெய்வ சமூகத்தில் குற்றவாளியை நிறுத்தும்படிக்கு, நித்தியராஜ்யம் போலும் நஷ்டமாகத்தக்க விதத்தில் ஹல்லேலூயா திட்டங்கள் இந்த 15ஆம் பகலிலே தேவன் உடைக்க சித்தமாயிருந்தபடியால் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரகதர கபதர கதர கதர கதரகல் கதசியா தரமனகதி அதுரபலபடபனப ஷம்தல் கபதயாம் தராதி அர்த்துரே பிரபசியா தாரமன. எல்லா ரகசியங்களிலும் ஹல்லேலூயா ஆழங்களில் இருக்கிறவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பகுத்தறியப்படட்டு, முத்திரை போடப்பட்டது போல ஒரு காலத்திலும் வெளிப்படாதிருக்கும்படி, ஒரு நேரத்திலும் வெளிப்படாதிருக்கும்படிக்கு, ஒருவரும் வெகும் வெளிப்படாதிருக்கத்தக்க விதத்தில் ஹல்லேலூயா முத்திரை போடப்பட்டது வரை குஞ்ஞாடே நீ யோகியன், நீ அறுக்கப்பட்டோ. ஹல்லேலூயா முத்திரை உடைப்பான் யோகியன் தன்னே. இந்த பகல் அந்த முத்திரைகளை தேவன் உடைக்க முடியும். அவைகள் சுருள் அடிக்கிறது போல இந்த 15ஆம் பகலிலே அவைகளை வெளிப்படுத்துகிறபடியால் சோத்திரம், வெளிப்படுத்துகிறபடியால் சோத்திரம், வெளிப்படுத்துகிறபடியால் சோத்திரம், வெளிப்படுத்துகிறபடியால் சோத்திரம். கண்டுபிடித்து நாங்கள் கண்ணீர் விட்டு அழும்படிக்கு, தேவ சமூகத்தில் நெடும்பாட விழும்படிக்கு, நம்முடைய சமூகத்தில் மன்னிப்புகளும் உண்டு, இரக்கங்களும் உண்டு. நம்முடைய சமூகத்தில் மன்னிப்புகள் உண்டு, நம்முடைய சமூகத்தில் இரக்கங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனாலும் கெஞ்சவில்லை என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த பகலில் நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த 15ஆம் பகலில் நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம், உம்முடைய மன்னிப்புக்காய் கெஞ்சுகிறோம், உம்முடைய கிருபைக்காய் கெஞ்சுகிறோம், உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா. கெஞ்சுகிற பகலாய் இந்த பகலை தேவன் மாற்றினபடியால் சோத்திரம் ஆண்டவரே. கெஞ்சினவர்களுக்கு இரக்கம் பாராட்டின தேவன் இந்த கூடாரத்தில் இந்த பகலில் இரக்கம் பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். அடகமன கதுனி கதரகல் கதசியா தரமன கஸ்தி பிரபாசியாம் தர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்போ ஒரு ஆஃபீஸ், ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், காலமாக வந்து அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுகிற அந்த நபர் ஒவ்வொரு நாட்கள் க்ளீன் பண்ணும்போதும் ஏறக்குறைய மிக மிக ஒரு பெரிய அளவுக்கு தூசிகள் அதில் இருக்கும். இப்போ இது எப்படி வருகிறது என்று அவர்கள் கண்காணிக்கும்போது ஜன்னல் திறந்து வைத்திருக்கிறபடியால் வெளியே உள்ள அந்த டஸ்ட்டு உள்ளே வருது. அப்போ அவங்க ஒரு ஐடியாவை போட்டாங்க, இதை நமக்கு க்ளோஸ் பண்ணுவோம். அவங்க அதை க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணிக்கொண்டு அடுத்த நாள் க்ளோஸ் பண்ணியாச்சு, இல்லை இனி டஸ்ட்டு இருக்கவே இருக்காது, அதனால் நமக்கு தைரியமாக வந்து க்ளீன் பண்ண வேண்டிய தேவையில்லை, தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து தொடங்கும்படிக்கு அவங்க அந்த சேரில் உட்கார்ந்து அந்த மேஜையில் கை இப்படி வைக்கும்போ ஏதோ தட்டுப்படுது.
அவங்க கை வச்சு இப்படியே தொடுறாங்க, அந்த தூசி கையில் இருக்கு. ஓ அடைத்து வைக்கப்பட்டா அதுக்கு பரிகாரம் வரும் அப்படின்னு சொல்லியாக அடைத்து வச்சது. இனி இல்லை அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட அவங்க தூத்து பார்க்குறாங்க. தூத்து பார்க்கும்போ அவங்கள அறியாமலேயே பொடி அதில் டஸ்ட் அதில் வந்திருக்கு. அப்போது அந்த குறைகள் ரெண்டு விதத்தில் வரலாம். ஒன்று, அவர்கள் அறிந்து வருகிறது, அவர்களுக்கு தெரிகிறது இந்த ஜன்னல் திறந்து வைக்கப்பட்டதுனால வருகிறது அறிந்து. அது பூட்டின பிற்பாடும் மறுபடியும் அதுபோல பூட்டி இல்லைங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸில் தன்னம்பிக்கையில் கையை வச்சு பார்க்கும்போ அந்த தூசி இருந்தது அவர்களுக்கு தெரியாமலே வருகிறது. அப்படியானால் குற்றங்கள் நமக்கு சில நேரங்களில் நமக்கு தெரியும், இது குற்றமாக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சில குற்றங்கள் அப்படி அல்ல, நமக்கு கூட தெரியாது, நமக்கு குற்றம் இருக்கிறதுங்கிறத தெரியாது. தெரியாம நாம 100% இனி வாய்ப்பே இல்லை, நமக்கு குற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அப்படி தன்னம்பிக்கையோட இருக்கும்போவும் தேவ சமூகத்தில் மிகப்பெரிய குற்றவாளியா இருக்க வாய்ப்புண்டு என்பதை புரிந்து கொண்டு இந்த பகலில் அவைகளை மறுபடியும் தற்பரிசோதனை செய்யும்படிக்கு தேவன் கிருபை தரணும்னு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? நமக்கு தெரிந்ததுதான் நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியாதது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அவைகளை எல்லாம் ஒன்னொன்னா வேதத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தால் அப்போதான் நமக்கு புரியும், ஓஹோ இவ்வளவு பெரிய குற்றவாளிகளாய் நாம இருந்ததுண்டோ அப்படின்னு தெரியும். காரணம், அக்கினி ஜுவாலைக்கத்த கண்களில் நாம நினைக்கிறது போல அல்ல கர்த்தர் நினைக்கிறது. சோத்திரம். கர்த்தருடைய கண்களில் இயேசு அந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை சொன்ன அந்த விஷயங்கள் 2 விஷயங்கள். ஒருவனை வீணனே மூடா என்று கூப்பிட்டால் எரி நரகத்துக்கு பாத்திரவான் என்கிற நிலையில். சோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட சின்ன விஷயங்கள் வரை குற்றமாய் கண்காணிக்கப்படுகிறபடியால் நாம குற்றம் இல்லை என்று தன்னைத்தான் வஞ்சியாதபடிக்கு தேவ சமூகத்தில் எந்த குற்றம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தி தாருங்க ஆண்டவரே அப்படி என்று ஒரு ஜபம் அந்த பேதுருவை போல ஏறெடுக்கப்பட்டா ஆண்டவர் இந்த கூட்டங்களில் நீங்க ஜபித்துக் கொண்டிருக்குமே அந்த பகுதிகள் என்ன என்று தெளிவாய் சுட்டி காட்டுவார்கள். சோத்திரம். சுட்டி காட்டப்பட்டால் அதை ஒத்துக்கொள்ளுகிறதுக்குள்ள மனம் நமக்கு வேணும். சோத்திரம். ஒத்துக்கொள்ளாமல் அல்லேலூயா இருப்பது சவுலுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக்கும். ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது கடைசியில் ப்ரூஃப் பண்ணனப்போ ஒத்துக்கொண்டாரு, ஆமா அப்படின்னு ஒத்துக்கொண்டாரு. ஆகவே தேவன் விரும்புகிறது கடைசியில் எல்லாம் ப்ரூஃப் பண்ணப்பட்ட படவு ஆமா என்று ஒத்துக்கொள்ளுகிறத விட நேரமே நம்முடைய மனசாட்சி தட்டும்போ அது ஒத்துக்கொள்ளும்படிக்கு தேவன் ஒரு ஒத்துக்கொள்ளும் மனதை கர்த்தர் தரும்படிக்கு ஜபிக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆகவே குற்றங்கள் 2 விதத்தில். அதனால் சோத்திரம் நமக்கு தெரிந்தது உண்டு, தெரியாத குற்றங்களும் உண்டு. ஆகையால் தாம் சங்கீதக்காரன் சொல்லி ஜபித்தது, மறைவான குற்றங்களுக்கு உமது அடியானை நீங்களாக்கி இரட்சியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரிக்க கூட சொல்லி தேவ சமூகத்தில் ஜபிப்பீங்க? எனக்கு தெரியாத, கண்டுபிடிக்கப்படாத, நான் தப்புன்னு கூட அறியாத அந்த விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்தி தரணும்னு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜபிப்பீங்க? கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் சொல்லி ஜபிப்போம். கர்த்தாவே, எங்களுக்கு தெரியா சில காரியங்கள் எங்களுக்கு தெரியுது, சில காரியங்கள் எங்களுக்கு புரியுது, ஆனால் சில காரியங்கள் எங்களுக்கு புரியவே இல்லை. அவைகள் மறைவாக இருக்கிறது. அவைகளை சொல்லி கூட சத்துரு வாதியாதபடி, சத்துரு தர்க்கம் பண்ணாதபடி, எங்களுடைய நித்திய ராஜ்யம் இழந்து விடாதபடிக்கு, தேவனோடு உள்ள தொடர்பு இழந்து விடாதபடிக்கு கர்த்தரங்களை காக்கணுமே, கர்த்தரங்களை காக்கணுமே. அவைகள் சோத்திரம் வெளிப்படுத்த எங்களுக்கு கர்த்தர் இறங்கணுமே. அக்கினி ஜுவாலைக்கத்த கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணணுமே என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜபிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்ல ஜபிங்க, சொல்ல ஜபிங்க. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம். மறைவான குற்றங்கள் உண்டு, மறைவான குற்றங்கள் உண்டு, கண்டுபிடிக்கப்படாதவைகள் உண்டு, வெளிப்படுத்தப்படாதவைகள் உண்டு, நாம் குற்றமென்றே அறிந்து கொள்ளாத குற்றங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் எழுதி வைக்கப்படும், அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்படும். ஆகவே அறியாத குற்றங்களை ஹல்லேலூயா சோத்திரம் அது வெளிப்பட்டு வரும்படியாக, அதை கண்டுபிடிக்கும்படியாக, அவைகள் அறிக்கையிடப்பட வேண்டிய அறிக்கை இடும்படியாக தேவன் எங்களோடு இரக்கம் பாராட்டணும். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜபிப்பீங்க? சொல்லி சொல்லி ஜபிங்க, சொல்லி சொல்லி ஜபிங்க. இதை அறிந்த பக்தனே தேவ சமூகத்தில் ஜபித்தார். மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கி விடுவியும், மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கி விடுவியும். நான் குற்றமற்றவனாக இருக்கணும் ஆண்டவரே என்று விரும்புகிற அத்தனை பேரும் சோத்திரம் பண்ணி ஜபிங்க, சோத்திரம் பண்ணி ஜபிங்க. கண்டுபிடிக்கப்படாதவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள், அல்லலோ இதுவரை அது தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாத அத்தனை விஷயங்களும், அதெல்லாம் எதெல்லாம் தெய்வ சமூகத்தில் தப்பா இருக்கிறதோ அவைகள் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கும்படிக்கு எங்களுக்கு இரக்கம் செய்யணும்னு சொல்லி ஜபிங்க. இது ஜப நாளா இருக்கிறபடியால் இந்த ஜபத்தை மேக்ஸ்
மேக்சிமம் பயன்படுத்துங்க. இது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். தேவன் சந்தோஷப்படத்தக்க விதத்தில், பரலோகம் சந்தோஷப்படத்தக்க விதத்தில் அந்த காரியங்களை கர்த்தருக்கு மாற்றி அமைக்க முடியும். அதற்கு தேவஜனத்தினுடைய ஜெப வார்த்தைகள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. அந்த அப்ளிகேஷன் தேவனுக்கு தேவைப்படுகிறது. ஆகையால் அந்த ஸ்தோத்திரம் அப்ளிகேஷனை தேவ சமூகத்தில் சொல்லி விடுங்க. அல்லேலூயா. கர்த்தாவே, மறைவானவைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தணும், மறைவானவைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஒரு காலத்திலும் வெளிப்படாதவைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படணும். எத்தனை பேர் மனப்பூர்வமா தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? கரந்தட்டி சோத்திரப்பட தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். வெளிப்படுத்தணும் ஆண்டவரே, வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. எவ்வளவும் அது வெளிப்படக்கூடாதென்று அது தடைப்படுத்தப்பட்டாலும் இந்த பகலில் வசனத்தால் அவைகள் வெளிப்பட்டு வரும்படி, இயேசுவின் இரத்தத்தால் அவர்கள் வெளிப்பட்டு வரும்படிக்கு சொல்ல 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 ஜெபிங்க. அதை வெளிப்படுத்தி தாருமாண்டவரே, வெளிப்படுத்தி தாருமாண்டவரே. அறிக்கையிட வேண்டவர் அறிக்கையிடப்பட, மன்னிப்பு கேட்க வேண்டவர் மன்னிப்பு சொல்ல கேட்கப்பட, மன்னிப்பு தேவ சமூகத்தில் கிடைக்கப்படத்தக்க விதத்தில், மன்னிப்பு நிச்சயம் வரத்தக்க விதத்தில் இந்த பகலில் கர்த்தர் அதை வெளிப்படுத்தலவே என்று சொல்லி ஜெபிங்க. எவ்வளவு வெளிப்படுத்தப்படாதபடிக்கு அது பூட்டப்பட்டாலும் தாவீதின் திறவுகோல உடையவர் இந்த பகலில் அதை திறக்கும்படிக்கு சொல்ல சொல்ல ஜெபிங்க, சொல்ல சொல்ல ஜெபிங்க. கரந்தாட்டி நல்ல உற்சாகத்தோடு சோத்திரப்படி ஜெபிங்க. இந்த ஜெப நாளிலே அந்த விஷயத்தை சொல்ல ஜெபிப்போம். கர்த்தாவே, மறைவான குற்றங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தணும், மறைவான குற்றங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தணும், மறைவான குற்றங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தணும். இத்தனை நாட்களாய் வெளிப்படாதது, இத்தனை நாட்களாய் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதது அவைகள் உடைய சமூகத்தில் குற்றங்களாய் இருக்குமானால் நாங்கள் பின் நாட்களில் அல்லேலூயா சோத்திரம் சத்துரு வாதிப்பதற்கும் சத்துரு தர்க்கம் பண்ணுவதற்கும் அது காரணமாய் அமையாதபடிக்கு, எங்களுடைய கர்த்த சோத்திரம் எங்களுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு, எங்களுக்கு கர்த்தரோடுள்ள வாசம் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு, அல்லேலூயா அந்த ராஜ்யம் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, அவைகள் சோத்திரம் சோத்திரம் நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கர்த்தர் அந்த ஜபத்தில் இரக்கம் செய்யணும். எத்தனை பேர் மனப்பூர்வமா தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? சொல்ல சொல்ல ஜெபிங்க, சொல்ல சொல்ல ஜெபிங்க. அவைகள் வெளிப்படுத்தப்படட்டு, வெளிப்படுத்தப்படட்டு. அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக அது சோத்திரம் மறைந்திருந்தாலும் அது சோத்திரம் வெளிப்படுத்தப்பட்டாலும் அல்லேலூயா அதை தெளிவடையப்படத்தக்க விதத்தில் தெள்ள தெளிவாய் எங்களுக்கு அதை புரிய பண்ணும்படிக்கு தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிங்க, சொல்ல ஜெபிங்க, சொல்ல ஜெபிங்க. மடகம் கமடம் துடகம் வனயம் தூரமநாதனம் சந்தராதராதர அதர பிரௌடிமனா சிகதர ஹஸ்தி பிரபாதிகம் சதீரக பிரபாசியாம் தர அர்த்துரை பிரபதயா துரகஸ்த பிரபாசியாம் தன ராகவ தூரபலபடப சந்தர பலபடபனவ அதுரபலபடபடப சந்தல் கபதியாம் தர அர்த்துரை பிரபசியா தரமன ஹஸ்தி ரிக பிரபாதிகம் சதி ராக தூரபலபடபனவ சந்தல் கபதியாம் தராதியால அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். சோத்திரப்படி ஜெபிங்க, சோத்திரப்படி ஜெபிங்க. மறைவானவர்கள் வெளிப்பட்டு வரட்டு, மறைவானங்கள் வெளிப்பட்டு வரட்டு, மறைவானங்கள் வெளிப்பட்டு வரட்டு. ஆவைகள் தடை பண்ணி வைத்திருக்கிறதை வெளிப்படுத்தி தரணமே, வெளிப்படுத்தி தரணமே. ஒரிக்கலும் வெளிப்படக்கூடாது, அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. பேதுருவோடுள்ள பந்தத்திலும் சாத்தானது வெளிப்படுத்தாத படிக்கு அல்லேலூயா சோத்திரம் தந்திரமாய் செயல்பட்ட போதிலும் அதை அவருக்கே அவைகளை வெளிப்படுத்தி கொடுக்கத்தக்க விதத்தில் கர்த்தருடைய அன்பு அளவில்லாமல் அவர் மேல் அல்லேலூயா பகர்ந்தது போல இந்த கூடாரத்தில் இந்த பகலில் வெளிப்படாத அத்தனை விஷயங்களும் அவைகள் வெளிப்படுத்தி தரத்தக்க விதத்தில் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நல்ல கரந்தட்டு சோத்திரப்படி ஜெபிங்க, சோத்திரப்படி ஜெபிங்க. சத்துருவின் வஞ்சகங்கள் பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எறியப்பட்டதை போல அவைகள் தள்ள தெளிவாய் 1 2 3 என்று அக்கமிட்டு சொல்லிக் கொடுத்த போது அவன் மனங்க சந்தளத்தக்க விதத்தில் அந்த சோத்திரம் குற்றங்கள் அறிக்கையிடுவதற்கு அது காரணமாய் அமைந்தது போல இந்த பகலில் கர்த்தர் இறங்கடவே இறங்கடவே இறங்கடவே. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாம், வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாம், பரிசுத்தம் காத்துக் கொள்வோம் பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம் பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, ஓ மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவன் ஆலயமே, சபையாக கற்புள்ள கண்ணே போல கருதிரையெல்லாம்
சபையாக கற்புள்ள கன்னிகை போல சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தா பரிசுத்த காத்துக்கொள்வோம். ஓ பரிசுத்த ஜாதியாக ஓ வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்த காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே அன்னையின் ஆலயமே நாமே அவாலயமே தேவனின் ஆலயமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு புரியுதுன்னு கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். அப்போது மறைவானவைகளும் உண்டு. நிறைய வசனங்களை சொல்லி நம்ம அந்த விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அதை எல்லாவற்றையும் கட் பண்ணி கொண்டு அடுத்து நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கவனமாய் கவனிக்கணும். சத்துரு எப்படி ஒரு ஆளுக்கு குற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கும்போ நமக்கு மிகப்பெரிய குற்றம் இருக்க வாய்ப்புண்டு அப்படின்ட்டு ஸ்தோத்திரம் பல விஷயங்கள் சொல்வதற்குண்டு. அதெல்லாம் மாற்றிக்கொண்டு ஒரு பகுதியை உங்களை காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், தியானிப்பிருப்பீர்கள். இந்த பகுதியோடுள்ள பந்தத்தில் அதை சேர்த்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ம் 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 அடுத்து ஆனாலும் കണ്ടോ ഒരു കുറവ്. എത്ര കുറവ്? ഒരു കുറവ്. ஒன்று தானேன்னு நம்ம நினைக்கும். மிக பெரியதாக்கும் அந்த ஒன்று எதில்? அன்பு விட்டு விட்டாய். அப்போ இப்போ அன்பு அங்கே போச்சு. எல்லாம் இருக்குது. பொறுமை இருக்குது, சகிப்பு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது, ஆத்மீக வரங்கள் இருக்குது, எல்லா காரியங்களும் இருக்குது. ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படி என்று அந்த சபை கண்டுபிடித்ததா இல்லை கர்த்தர் கண்டுபிடித்து சொல்லி கொடுத்தாரா? கர்த்தர் கண்டுபிடித்து சொல்லி கொடுத்தார். கர்த்தர் கண்டுபிடித்து சொல்லி கொடுக்காம இருந்தா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன குறை இருக்கு? பாட்டி சொன்னது போல எக்காலம் ஊதனம் போவனம், பின்ன ஊதாத்தது கொண்டு போயில்லை அப்படின்னு நம்ம நினைக்க வாய்ப்புண்டு. ஆனால் அப்படி தன்னம்பிக்கையோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட நல்ல பொறுமை, நல்ல பகுத்தறிவு, நல்ல ஆவியின் வரங்கள், சோத்திரம் அவங்களுக்கு ஒரு மாதிரிப்பட்டது ஒன்றும் அவங்களுக்கு பிடிக்காது, நல்லது என்று சொல்லத்தக்க நல்ல சாட்சிகள் இருக்குது. அப்போது இவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் திடீரென்று வந்து அவங்கள ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ணும்போது அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாங்க, பெலூன் ஊதி வச்சது மாதிரி இருக்கிறாங்க. அப்போது ரிசல்ட் இப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரவாயில்ல ரிசல்ட் நல்லா தான் வருது. சோத்திரம் உனக்கு பொறுமை இருக்குது, உனக்கு சோத்திரம் பகுத்தறிகிற வரம் இருக்குது, வரங்கள் கிருவிகள் எல்லாம் இருக்குது, நல்ல இளைப்படையாமல் காரியங்களை செய்கிறாய், உற்சாகம் இருக்குது, சோம்பேறித்தனமாக எல்லாம் கிடையாது, சோத்திரம் கொஞ்சம் உண்மையோட உத்தமத்தோடு நிற்கணும்னு எல்லாம் வாஞ்சையெல்லாம் இருக்குது, பரவாயில்ல நல்ல ரிசல்ட்டாக தான் வருது அப்படின்னு சொல்லும்போ ஆனாலும் சொன்ன உடனே பெலூனு காற்று திறந்து விட்டது மாதிரி ஆச்சு. விளங்குதோ? உன் பேரில் என்ன உண்டு? குறை உண்டு. நல்ல சிரிச்ச முகம் கார்மேகம் போல கற்கிறது. அப்பதான் புரியுது, ஓஹோ அப்போ எனக்கு தெரிந்தது மட்டுமல்ல தெரியாத விஷயங்களும் உண்டு. அது ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்தாதான் குறைய நிறைய முடியும். அல்லன்னா குறைய நிறைய முடியாது. பயங்கரம் தன்னம்பிக்கை வர வாய்ப்பு இருக்கு. பரவாயில்லன்னு தப்பி தவறி எக்காலம் எங்கானும் தோணிச்சால் மேனதாய் சோத்திரம் இல்லை. நம்முடைய ஆத்மா உயிர் சரீரத்திலிருந்து பிரிந்தால் சிக்கல்தாய். ஆதலால் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தப்படும்போ எத்தனை பேர் மனப்பூர்வமாய் தெய்வ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம தன்னம்பிக்கையோட சோத்திரம் கர்த்தர் சிங்காசனத்திற்கு மாறதில்லை அங்கோட்டை அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் ஃப்ரெண்டில் போய் என்ன செய்வோம்? நிற்போம். ஏன்னா நமக்கு பயங்கர தன்னம்பிக்கை. இன்னும் வேற இருக்கணும்னு தெரியல. 40 நாள் உபவாசம் 15 நாளில் நம்ம ஏறக்குறையெல்லாம் ஒதுக்கியாச்சு. அதனால் பரவாயில்லைன்னு சொல்லி தைரியமாக இப்போ கர்த்தர் வந்து சிங்காசனத்தை இருந்தால் மாறதில்லை அங்கோட்டன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டில் போய் நின்றுருப்போம்.
ஸ்தோத்திரம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று உன் பேரில் ஒரு குறைவன்னு சொல்லியிருந்தெങ്കിൽ என்ன ஆகும்? பின்ன மன்னிப்பு கேட்க ஒரு டைம் இல்லை, பின்ன திருத்தப்பட ஒரு வாய்ப்பு இல்லை, பின்ன அழுதாலும் அந்த விஷயத்துக்கு பரிகாரம் இல்லை. ஆனால் இந்த தருணத்தை கத்தர் நமக்கு தந்ததை எண்ணி இருதயம் நன்றியால் நிறைகிறவர்கள், அல்லலோ அந்த விஷயத்தை தெளிவாய் பகத்தறைகிறவர்கள் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? ஆண்டவரே நீர் சொல்லி தந்தாதான்ப்பா தெரியும், நீங்கள் சொல்லி தந்தாதான் தெரியும். சில காரியங்கள் என் பார்வைக்கு அது நல்லது, ஆனால் உங்கள் பார்வைக்கு அது தப்பாக இருக்கலாம். நட்சத்திரங்களில் கூட குறை கண்டுபிடிக்கிற ஆண்டவரே, தீமையை காணாத சுத்த கண்ணனே, உம்முடைய சமூகத்தில் என்ன தப்புன்னு நாங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, என்று ஒரு சிறு பிள்ளையின் மனதை போல மனப்பூர்வமாய் இருக்கிற இடத்திலிருந்து ஜெபித்தால் ஒரு சபைக்கு அது குறை என்று சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படிக்கு தருணத்தை கொடுத்தது போல, அந்த காரியத்தை அவர்கள் புரியத்தக்க விதத்தில் சொல்லிக் கொடுத்தது போல கர்த்தர் இந்த பகல் நமக்கு தெள்ள தெளிவாய் சொல்லித்தர முடியும், தெள்ள தெளிவாய் சொல்லித்தர முடியும். ஆகையால் அந்த சபை அல்லலோய ஒரு பாக்கியம் பெற்றது போல இந்த சபை இந்த 15ஆம் நாளில் ஒரு பாக்கியம் பெறத்தக்க விதத்தில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? நமக்கு இது போல தெரியாத விஷயங்கள், கண்டுபிடிக்கப்படாத விஷயங்கள், பகுத்தறியப்படாத விஷயங்கள் தெய்வ சமூகத்தில் என்ன குறையா இருந்தாலும் பாருங்க, 1000 குறைகள் அல்ல, ஒரு குறை அல்லலோய சோத்திரம். அவர் சொல்லிக்கொண்டு சொன்னார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்ட உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று சொல்லும் அளவுக்கு அந்த குற்றம் பெரியதா இருந்தது, அந்த குறை பெரியதா இருந்தது. அல்லலோய சோத்திரம், நான் சீக்கிரத்தில் வந்து என்று சொல்லும் அளவுக்கு அந்த குற்றம் பெரியதா இருந்தது. சில நேரங்கள் நமக்கு கண்டுபிடிக்க முடியாத குற்றம் நம்முடைய பார்வைக்கு சின்னதாய் தெரியலாம், ஆனால் தேவ சமூகத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என்று சொல்லும் அளவுக்கு அவைகள் மிக பெரியதா இருந்தபடியால் இந்த பகலில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? அதை வெளிப்படுத்தி தந்தே ஆகணும். ஆண்டவரே தயவு கூர்ந்து எங்களோட அக்கினி ஜுவாலிக்கத்த கண்களில் கிருபை கிடைக்க பண்ணணும், அவைகளை இந்த பகலில் எங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? கைதட்டி சோத்திரம் பண்ணி ஜெபிங்க, கைதட்டி சோத்திரம் பண்ணி ஜெபிங்க. இந்த தருணத்தை பயன்படுத்துவோம், இந்த தருணத்தை பயன்படுத்துவோம், இந்த தருணத்தை பயன்படுத்துவோம், இந்த தருணத்தை பயன்படுத்துவோம். வெளிப்படாதவைகள் எல்லாம் வெளிப்படுத்தி தரும்படிக்கு அந்த சபைக்கு தேவன் தெள்ள தெளிவாய் சொல்லி கொடுத்ததை போல, ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லி விளக்கி கொடுக்கிறத போல கர்த்தரதை தெள்ள தெளிவாய் விளக்கி கொடுத்து அவர்கள் இன்னும் நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை, இன்ன நிலைமையில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினது போல, எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரியப்படுனது போல, அல்லேலூயா இந்த பகலில் எங்களுக்கு புரியப்படணும்னு சொல்லி ஜெபிங்க, சொல்ல ஜெபிங்க, சொல்ல ஜெபிங்க. இது ஒரு ஜெப நாள், வெறுமே பிரசன்னம் கேட்டு விடுகிறது நாள் அல்ல, இதை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதாவது சோத்திரம், இந்த விஷயம் விளக்கப்படும் போ அந்த விஷயங்களை சொல்லி ஜெபிக்கணும், சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் தருகிற அத்தனை விஷயங்களும் காரியம் இல்லாமல் தருவதில்லை. அந்த விஷயங்களை தந்ததுண்டானால் அந்த விஷயத்துக்கு பின் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆகையால் அந்த நோக்கம் நிறைவேறும்படிக்கு நாம இந்த விஷயத்தை அப்ளிகேஷனா தேவ சமூகத்தில் இந்த ஜெபத்தில் அனுப்பி விடுவோம். ஒருவர் கூட மௌனமா இருக்கிறதே, அந்த விஷயங்களை சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. எனக்கு தெரியாதது, எனக்கு கண்டுபிடிக்க முடியாதது, சொப்பனங்கள் வெளிப்படாதது, தரிசனங்களில் வெளிப்படாதது, பிரசங்கங்களில் வெளிப்படாதது, அரசரி வாக்குகளால் வெளிப்படாதது, அல்லலோ இத்தனை நாட்கள் ஜெபித்தும் வெளிப்படாத விஷயங்கள், அல்லலோ தன்னம்பிக்கையோட இருந்து விடாதபடிக்கு அவைகள் கண்டுபிடிக்கத்தக்க விதத்தில் தேவன் எங்களோடு இரக்கம் பாராட்டணும், எங்கள் குடும்பத்தாரோடு இரக்கம் பாராட்டணும், எங்கள் சபையோடு இரக்கம் பாராட்டணும், எங்கள் பிள்ளைகளோடு இரக்கம் பாராட்டணும், எங்கள் வாக்குத்துணையோடு இரக்கம் பாராட்டணும் என்று அதனுடைய சீரியஸ் புரிந்து கொள்கிறவர்கள் கரம் தட்டி வல்லமையோட சோத்திரம் விட தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஜெபித்து முடிக்க அல்ல, ஜெபித்து தொடங்குங்க, ஜெபித்து தொடங்குங்க, ஜெபிச்சு தொடங்குங்க, ஜெபிச்சு தொடங்குங்க. சொல்ல 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 ஜெபிங்க, சொல்ல சொல்ல ஜெபிங்க, சொல்ல சொல்ல ஜெபிங்க. அந்த சபை பாக்கியம் பெற்றது போல, எபேசு சபை ஒரு பாக்கியம் பெற்றது போல, எபேசு சபை ஒரு பாக்கியம் பெற்றது போல இந்த பகலில் இந்த சபை பாக்கியம் பெறத்தக்க விதத்தில் தேவனை தருணங்களை தந்தபடியால் சோத்திரம், வாய்ப்புகளை தந்தபடியால் சோத்திரம், தேவன் மன துருகினபடியால் சோத்திரம், அக்கினி ஜுவாலிக்கத்த கண்களில் கிருபைக்க பண்ணபடியால் சோத்திரம். தெளிவுபடுத்துங்காண்டவரே, 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 தெளிவுபடுத்துங்காண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அனுபவங்கள், நஷ்டமாக்கின அனுபவங்கள், ஹல்லேலூயா. அது எது நஷ்டப்பட்டு போனாலும் அந்த வெள்ளிப்பணம் அது கிடைத்தது போல இந்த பகலில் வசனத்தை வெளிச்சத்தை வீசி, ஹல்லேலூயா சோத்திரம், அறிக்கை இடுதல் என்கிற ஹல்லேலூயா அந்த விஷயத்தை எடுத்து அவைகளை சோத்திரம் தேடி பார்த்து அவைகளை கண்டு கிடைக்கத்தக்க விதத்தில் நஷ்டப்பட்டு போனவைகள் அத்தனையும் திரும்பி பெறத்தக்க விதத்தில் ஒரு கொம்பு
கொம்பு வெட்டி இட்ட போது ஹலலோ கிறிஸ்து இயேசுவுக்கு நிழலான அந்த கொம்பை வெட்டி இட்ட போது யோர்தானின் ஹலலோ ஆழங்களில் நட்டப்பட்டு போன அந்த விஷயங்கள் ஹலலோய சோத்திரம் திருப்பி கொடுக்கும்படி தெய்வ செயல் யோர்தானின் ஆழங்களுக்குள் வெளிப்பட்டது போல இந்த பகலில் தேவ செயலை வெளிப்படுத்தி அவைகள் திருப்பி பெற்று அந்த ஆதி அனுபவங்கள், ஆதி ஸ்நேகம், ஆதி வைராக்கியம், ஆதி தேவனுடைய சேவன் பேரில் வைக்கிற அந்த சோத்திரம் கிறிஸ்துவினோடு உள்ள ஏகாகிரதையும் அந்த நிர்மலதையிலேக்கு தெய்வ சபை இந்த 15ஆம் பகலில் திரும்பி வரத்தக்க விதத்தில் அதனுடைய ஒரிஜினல் கலரில், அதனுடைய ஒரிஜினல் தேவன் விரும்புகிற அனுபவத்தில் திருப்பி வரத்தக்க விதத்தில் ஹல்லேலூயா சோத்திரம் எங்களை திருப்பி கொண்டு வாரும். ஹல்லேலூயா ஆபிரகாமின் ஆட்டுக்குட்டி திருப்பி வர முடியாதபடிக்கு எவ்வளவு காட்டு வள்ளியால் சுற்றப்பட்டாலும் ஹல்லேலூயா ஜபிக்கிற ஆபிரகாமினுடைய கையில் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த காட்டு வள்ளிகளை அவிழ்த்து அவைகளை ஊனமில்லாமல் வெளியெடுத்தது போல கர்த்தருடைய செய்கையை இந்த பகலில் தேவன் குடும்பங்களுக்காய், தனிநபர்களுக்காய், தெய்வ சபைக்காய் கர்த்தர் அனுப்பி விடுகிறபடியால் சோத்திரம். கரந்தட்டி ஹல்லேலூயா சத்தம் உயர்த்தி சோத்திரப்பட்ட தேவ சமூகத்தில் ஜெபிங்க. காட்டு வள்ளிகள் முறைக்கப்படட்டும், காட்டு வள்ளிகள் முறைக்கப்படட்டும். ஊடபரகதட பௌடபரகதட பௌஷாதடவன ஹஸ்தி பிரமாசியாம் தர அதுரவன வடவன ஷம்தல் கபதியாம் தராதி ஹல்லேலூயா ஆதியில கொண்ட அனுபவங்கள் திரும்பி வரட்டு. ஆதியில கொண்ட தியாகம், ஆதியில உள்ள உற்சாகம், ஆதியில உள்ள தெய்வ மகிமை எல்லாம் திரும்பி வரட்டு. ஆண்டவரே திருப்பி கொண்டு வாரும். ஹல்லேலூயா இரத்தத்தாலும் வதனத்தாலும் ஜெயம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்போ அந்த சபைக்கு தெரியாது, கர்த்தராகவே முன் வந்து ஸ்கேன் பண்ணுறார். பண்ணிக்கொண்டு தன்னம்பிக்கையோடு இருக்கிற அந்த சபைக்கு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும்போ ஒரு மிகப்பெரிய குறை, மனம் திரும்பாத பட்சத்தில் என்று கர்த்தர் எச்சரிக்கும் அளவுக்கு அந்த விஷயம் பெரிதாயிருந்தது. அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும்போவும் இவங்க தன்னம்பிக்கையோட இருந்தாங்கங்கிறதாக்கும் பயங்கரம் அதிசயம். அப்போ இது போல நாம் தன்னம்பிக்கையோடு இருக்கும்போதும் மிக பெரிய விஷயத்தில் குற்றவாளிகளை நிற்க வாய்ப்புண்டு என்பதை அதை பகுத்தறிந்து தேவ சமூகத்தில் இப்பேற்பட்ட ஜபம் நேரங்களில் அவைகள் தேவ சமூகத்தை அதை வெளிப்படுத்தி தாருமாண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜபித்தால் அந்த சபைக்கு அவர்கள் புரியத்தக்க விதத்தில் எப்படி அதை விவரித்து காண்பித்து கொடுத்தாரோ அதுபோல கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து தர முடியும். ஹல்லேலூயா. அப்போதான் அது நமக்கு தப்பு அப்படின்னு தெரியும். ஓ, கர்த்தருடைய பார்வையில் இவ்வளவு தப்பாக இருந்தா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி தெரிந்து அவைகளை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் அது இந்த ராஜ்யத்தில் பூமிக்கிற விஷயங்களுக்கும் நமக்கு பயன்படும். அதிலும் அதிகமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் குற்றமற்றதாய் நிற்பதற்கும் அது நமக்கு பயன்படும். ஹல்லேலூயா. ஆதலால் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் இந்த மாலை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஜெப விண்ணப்பங்களை தேவன் ஏறெடுப்பீர்கள். அப்படி ஏறளவுக்காய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இனி ஒரு பகுதியை கூட உங்களை காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 15ஆம் வசனம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். 16ஆம் வசனம். இரண்டாம் தரம் அவர் என்னை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயான்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாரு, ஆமா, அதுக்கு என்ன, அதில் ஒரு சம்சயம் வேண்டாம், ஒரு சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது ஆண்டவர் மறுபடியும் கேட்குறாரு. கேட்டுட்டு அதை கிளாரிட்டியோட முதல்ல சொல்லி வைக்கிறாரு. அன்பாயா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாரு. அப்போ இல்லைங்கிற ஒரு வார்த்தை என்ன செய்தில்ல, வருதில்லை. அதுலேருந்து என்ன புரியுது, நல்ல கான்ஃபிடன்ஸ் ஆக்கும். அன்புண்டு, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நந்தியா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நந்தியா என்னை கண்டீரே நந்தியா என்னை கண்டீரே நந்தியா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 நம்ம பாடுகிறோம் இல்லே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ആരാധിപ്പേൻ ഇന്നും മാഞ്ചാൻ அந்த பாட்டு பாடுമ്പോൾ നമുക്ക് തോന്നും അൻപ് ഉണ്മയിലെ അൻപ് இருக்குன்னு தோணும். പക്ഷെ ശരിക്കും அன்பு அப்படின்னு சொல்கிறது ஒன்றியோவான்ல விளக்கமாக அந்த விஷயம் எழுதப்பட்டது. வாசிக்கண்ட கவனிங்க. ஜெபமல்லே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவதே அன்பு. அப்போ அன்புன்னு சொல்கிறது என்ன? கீழ்ப்படிவதே அன்பு. இந்த வார்த்தை வந்தப்போ கீழ்ப்படுதலில் ஊடையாக்கும் தேவன் அன்பு என்கிற கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அன்பு அப்படி என்று கர்த்தர் வரையறுக்கிறார். கேள்வி, நாம் எல்லாத்திலையும் கீழ்ப்படி இருந்தோம் என்று தைரியத்தோட சொல்ல யாருக்கும் பറ്റുமோ? பറ്റുமோ? முடியாது. விளங்குதோ? அப்போ அதில் வரும்பமே சின்ன ஒரு குலுக்கம் அடுத்து தெளிவுபடுத்துகிறார். ஒன்று கூட அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, சாப்பிட்ட பின்புன்னு சொன்னா சாப்பிட்றதுக்கு இடையில வச்சு கர்த்தர் கேட்கல. சாப்பிட்டு எல்லாம் ஆவன் அப்படின்னு சோத்திரம் எல்லாம் பின்னே அதெல்லாம் கொஞ்சம் டைஜஷன் ஆகி கேஸ் எல்லாம் போன பிற்பாடு ஸ்தோத்திரம் கொஞ்சம் கூலாக இருக்கிற டைமில் கர்த்தர் கேட்குறார். என்ன கேட்குறார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? கிளாரிட்டியா கொண்டு வராரு. பார்த்தீங்களா? இவைகள் அதிகமாய். ஸ்தோத்திரம். இவர்களில் அதிகமாய், இவைகளில் அதிகமாயும் இவர்களில் அதிகமாயும், சுருக்கம் சொன்னால் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தரை சிநேகிக்கத்தக்க ഒരളവുക്ക് அந்த ஒரு ஸ்தோத்திரம் ப்ரோக்ரஸுக்கு வந்திருக்கிறாயா? அந்த அன்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். அதை தெளிவுபடுத்துகிறார். தெளிவுபடுத்தும்போது அவர் ஆமான்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் விடலை. அதை ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு ஸ்டேஜில் கொண்டு போய் அதை ஃபினிஷ் பண்ணுகிறாரு. அது எதில் கொண்டு வருகிறது தெரியுமோ? மனங்கசந்து. கீழே நீங்கள் 3ஆம் தடம் வாசிங்க. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, அதாக்கும் விஷயம். தன்னம்பிக்கை அந்த இடத்தில் குலுங்குது.
நல்ல தன்னம்பிக்கையோடு இருந்தார். அன்பு உண்டு ஆண்டவரே, அன்பு இருந்ததுனாலே எல்லாம் நான் இவ்வளவு நேரம் சோத்திரம் கர்த்தரோடு கூட இருந்தது, நான் பிரிந்து போகாதது. அன்பு இருக்கிறதுனாலே இல்லையா நான் இவ்வளவு உற்சாகத்தோட ஜப கூட்டத்துக்கு பங்கு கொண்டது. பைபிள் ஸ்டடிக்கு எல்லாம் நான் வாரது. இயேசு எங்கெல்லாம் பைபிள் ஸ்டடி எடுத்தாரோ பைபிள் ஸ்டடியில் வாரேன். நல்ல ஜப கூட்டத்துக்கு மற்ற 9 பேர் வராமல் ஜப கூட்டத்துக்கு பதிய சோத்திரம் ஒடித்துக்கொண்டு மற்ற சோத்திரம் கூட்டாளிகளோடு கூட சேர்ந்து 9 பேராக ஒரு இடத்துல மாறி ஜபிக்காமல் இருந்த நேரத்திலையும் யாக்கோபு யோவான் எல்லாம் போகிற நேரத்தில் நானும் கூட ஜப கூட்டத்துக்கு போய் நல்ல ஜபிச்சேன் இல்லையா ஆண்டவரே. அன்பு இல்லாததுனாலயா? அன்பு உள்ளதுனால தானே நான் இவ்வளவு சோத்திரம் உற்சாகத்தோட, அவர்களுக்கு இல்லாத உற்சாகத்தோட நான் ஜப கூட்டத்தில் எல்லாம் பங்கு கொண்டேன். அதனால அன்பு உண்டு ஆண்டவரே அப்படிங்கிற நிலையில் தன்னம்பிக்கையோட இருக்கிறார். ஆனா கர்த்தர் கேட்க தான் சந்தேகம் வருது. இந்த விஷயத்தில் கர்த்தர் குறை கண்டுபிடித்திருக்கிறார். இது ஒரு குறையாக கிடக்கிறது. ஆகையால் சோத்திரம் இவருக்கு புரிய தொடங்கின உடனே 3ஆம் தடவை வந்தப்போ அது என்ன வார்த்தை தமிழை பயன்படுத்திருக்கு? துக்கப்பட்டு. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. துக்கப்பட்டு அந்த துக்கமாக்கும் விடுதலாய் மாறினது. விளங்குதோ? அந்த துக்கமாக்கம் விடுதலையானது என்ன? ஏற்கனவே இழந்து போன அந்த அன்பு, ஏற்கனவே அற்றுப்போன அந்த அன்பு, தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பு தெளிவாய் வரத்தக்க விதத்தில் அந்த துக்கப்பட்டதும் விடுதலை கிளியர். முதல் நேரத்தில் துக்கப்படலை, அப்போ அதை ஃபினிஷ் பண்ணலை. 2ஆம் நேரமும் சோத்திரம் அவர் துக்கப்படலை, அதை ஃபினிஷ் பண்ணலை. எப்போ துக்கப்படுகிறாரோ அது வரைக்கும் 3 தடவை நல்ல, எப்போ 5 தடவையில் துக்கம் வந்திருந்தா 5 தடவை வரை நீட்டி இருப்பார். 10 தடவையில் துக்கம் வந்திருந்தா 10 தடவை வரை நீட்டி இருப்பார். எவ்வளவு எப்போ துக்கம் கிளியரா மனப்பூர்வமாய் சும்மா அன்புண்டாண்டவரே என்று சொல்கிறதல்ல, அதை சோத்திரம் அதை தெளிவாய் தன் பிழையை உணர்ந்து நான் ஒரு குற்றவாளி என்பதை பகுத்தறிந்து ஒரு மனஸ்தாபத்தோட ஐயோ நான் இப்படி இருந்து விட்டேனே என்கிற பரிதாபத்தோட தெய்வ சமூகத்தில் அதை ஒத்துக்கொண்டு மனங்கசந்து இருதய வேதனையோட சோத்திரம் துக்கப்பட்ட உடனே அந்த விஷயத்தை கர்த்தர் அதோட ஸ்டாப் பண்ணினார். அதோட அந்த கிருபையை கர்த்தர் பகர்ந்தார். தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த குற்றத்தை நீக்கி குற்றமற்றவரை அந்த விஷயத்தில் நிறுத்தினது உண்டாக்கும். அடுத்த நாள் பெந்தே கோஸ்தே என்கிற 50ஆம் நாள் கூட்டத்தில் அவரையும் கூட்டத்துக்கு இருத்தினது. அங்கேயும் பரிசுத்த ஆவியை பகர்ந்தது. அவரை எழும்பி கர்த்தருக்காய் சோத்திரம் சுவிசேஷத்துக்கு பிரயோஜனப்பட செய்தது. சோத்திரம் கர்த்தருடைய சபைக்கு ஹல்லேலூயா அஸ்திபார உபதேசங்கள் சகிதம் கைமாறத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை கொடுத்தது. அதனால் தொடர்ந்து அவரை பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற்றினதும் சோத்திரம் இந்த மன துக்கமாக்கும் அவருடைய டோட்டல் வாழ்வை ஒரு டேர்னிங் பாயிண்டாய் மாற்றினது. அப்படி எங்கில் இந்த பகலில் சோத்திரம் நாம சில நேரங்களில் தன்னம்பிக்கையோடு இருக்கிற சில விஷயங்கள் கர்த்தருடைய ஸ்கேனிங் மிஷினுக்கு முன் பகுத்தறியப்பட்டால் மாத்திரமே அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நமக்கு புரிந்து கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற அளவில் ஹல்லேலூயா ஒரு மாற்றம், ஒரு திருத்தம், ஒரு எதிர்பார்க்கிற அளவுக்கு வருகிற ஒரு அடுத்த பகுதி ஹல்லேலூயா வந்து குற்றமற்ற நிலைமையில் அந்த விஷயத்தில் நின்று தொடர்ந்து கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசித்து சோத்திரம் பிரயோஜனப்பட முடியும். ஆகவே எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? அவைகளை எனக்கும் சொல்லித்தாரும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு புரியுதுன்னு கர்த்தருக்கு விசுவாசிக்கிறப்போ கர்த்தர் அதை சொல்லி கொடுத்த பிற்பாடு தான் அவருக்கு தெரியுது. அதுவரை என்ன நினைச்சாரு? அன்பு உண்டாண்டவரே இல்லைன்னு ஒரு தடவையாவது சொல்றாரா? இல்லை. ஒன்றுன்னு சொல்லணுமான அவ்வளோ தன்னம்பிக்காம இருக்குன்னு சொல்றாரு. கடைசியில தான் அவருக்கு புரிய தொடங்குது. ஓஹோ, ஓரோ தடவை முடிய அவருக்கு தெரியுது. சோத்திரம் தேவன் விரும்புகிற அளவுக்கு இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. அவர் என்ன சோத்திரம் என்னிலிருந்து இப்படிப்பட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்கிற அந்த தெளிவு வரவும் சோத்திரம் மனசுல துக்கம் வந்தது. அந்த துக்கத்தை கர்த்தர் நீதியாய் எண்ணி விடுதலை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த பகல் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா அன்புண்டுன்னு நம்ம தேவ சமூகத்தில் நினைக்கலாம். ஆனால் தெளிவான பகுத்தறிவோடு கூட அது எனக்கு தரணும்னு சொல்லி ஹல்லேலூயா ஜெபிக்கும்படிக்கு எனக்கு அதை பகுத்தறிந்து தாரும் ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. இந்த பேதுருவுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அது வெளிப்படாது இருந்திருந்தெങ്കിൽ என்ன செய்வ? வாய்ப்பு நியாயாசனத்துக்கு முன்னே குற்றவாளி
குற்றவாளியாய் நின்றிருக்க வாய்ப்பாய் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சோத்திரம் அவரோடு ஏதோ பாராட்டின அன்பு மிகப்பெரியதாய் இருந்தபடியால், இரக்கம் மிகப்பெரியதாய் இருந்தபடியால், அத காரியத்தை பூமியில் சுவாசம் பிரியும் முன்னே, எக்காலம் துணிக்கும் முன்னே அவரை கூப்பிட்டு சோத்திரம் நிறுத்தி ஹல்லேலூயா அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி கொடுத்தார். அவருக்கு அறிக்கையிடவும் ஒத்துக்கொள்ளவும் மனங்கசந்து சோத்திரம் அதை மனஸ்தாபப்படவும் ஹல்லேலூயா துக்கப்படவும் தேவ சமூகத்தில் விடுதலைக்காக ஹல்லேலூயா தகுதிப்படவும் அது ஒரு பெரிய சோத்திரம் ஒரு தருணமாய் அமைந்தது. ஆகவே இந்த 15ஆம் நாளை பயன்படுத்துகிற எத்தனை பேருண்டு? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இனி இவருடைய வாழ்விலே நின்று கொண்டு இந்த அன்பு குறைந்தது அப்படின்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா, இது விட சோத்திரம் இதை விட மேலாய் நான் எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் விட அதிகமான அன்புக்கு நேராய் சோத்திரம் அந்த 11 பேரை விட உண்மையில ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், அந்த அன்பில் நீ வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த கடல்ல இருந்து தூக்கி எடுத்தது போல அவரை இந்த டைம்ல தெளிவாய் தூக்கி எடுத்தார். இந்த முதல்ல தூக்கி எடுத்தது தண்ணீர் கடல்ல இருந்து தூக்கி எடுத்தார். 2ஆம் தடவை தூக்கி எடுக்கிறது நரக கடல்ல இருந்து அவரை தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆகவே குற்றங்கள் அறிக்கையிட்டு குற்றமற்ற நிலையில் வருகிறது நரக கடல்ல இருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறது போலையாக்கும் என்பதை புரிந்து கொண்டு எத்தனை பேர் இந்த பகலில் வசனத்துக்கு முன்பாக ஹல்லேலூயா என்னுடைய தப்பு அன்பில்லை என்று சொல்வதற்குள்ள காரணம் என்ன என்பதை ஒன்னொன்னா நமக்கு ஆராய போகிறோம். சோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 26ஆம் அதிகாரத்தை திருப்பி வைங்க. 26ஆம் அதிகாரத்தை அதை நான் ஓரனோரனா சொல்லும்போ நீங்க ஓரனோரனா ஜெபிக்கணும். இதெல்லாம் சொல்லி விடுகிறதுக்குள்ளதல்ல, ஜெபிப்பதற்குள்ளதாக்கும். ஆகையால் ஓரனோரனா விளக்கப்படும்போ ஓரனோரனா ஜெபிக்கணும். அதனால் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. பேஜ் நம்பர் சொல்லிக் கொடுங்க. உங்க தமிழ் பைபிளில் உள்ள பேஜ் நம்பர் சொல்லிக் கொடுங்க. 42 41 எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 41 எடுத்துட்டு 58வது வசனம். 72வது வசனம். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு 69 வாசிங்க. நல்ல பொய். என்ன நல்ல பொய் விளக்குதோ? இனி கொஞ்சம் கூட கிளாரிட்டியை சொன்னால் பச்சை பச்சை பொய் விளங்குதோ? ஜெபிக்கிறாரு, பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரு, ஸ்தோத்திரம். அடுத்து நல்ல இயேசுவின் நாமத்தில் பின்னே அசுத்தாவிகளை தொடத்தும்படிக்கு அந்த 70 பேர் போகிறதுக்கு ஸ்தோத்திரம் முன்னே இந்த காரியங்களொക്കെ செய்கிறாரு. ஆனால் நாவிலிருந்து இப்போ என்ன வருது? என்ன வருது? பொய். அந்த கூட்டத்துக்கு அவருடைய இயேசுவனுடைய ஒரு பைபிள் காலேஜ் என்ன சொல்லலாம், ஒரு சபை என்ன சொல்லலாம். 3.5 வருஷம் சபை நடத்தினார். அந்த சபை நடத்தி தொடக்கத்தில் இருந்த ஆளுன்னா சரி போட்டு, மத்தியிலே வந்தாலும் சரி போட்டு, இப்போ ரெடியாகி வர்றதான் புதிய விசுவாசின்னு சொல்லும் போல. ஆனால் இது கடைசி நேரம் 3.5 வருஷம் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. ஆனால் அந்த ப்ரோக்ரஸ் கார்டு நம்ம சில நேரங்களை பண்டு சில ஆட்கள் நினைக்கிறது ப்ரோக்ரஸ் கார்டு அப்படின்னு சொல்லுகிறது 1ஆம் ரேங்கல்ல பெருசு 30 40 50 அப்படி எல்லாம் கிடைக்கும் வந்தாய் அது பெருசுன்னாக்க நினைக்கிறது. ஆனால் உண்மையிலே 30ஆம் ரேங்கல்ல பெருசு, அது 1ஆம் ரேங்காக்கும் பெருசு. இப்போ எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம நினைக்கிறது என்ன பெருசுன்னு, எண்ணில் கூடுதலாக்கும் நம்ம பெருசுன்னு நினைக்கிறது. ஒரு 2 ரேங்கு ஒரு பிள்ளை தகப்பன் எடுத்து சொல்லுது, அப்பா இப்போ எனக்கு பண்டத்தை போல 1 2 ரேங்க் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு 30ஆமத்த ரேங்க் ஆகும். அப்படியா மகனே, பக்கத்தில் வந்து அங்கே கிடக்கிற ஒரு நல்ல ஒரு கம்புங்க எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது பக்கத்தில் இருக்க சோத்திரம் வீட்டில் உள்ள பாக்கி உள்ளவங்களுக்கு இருக்கும்னு நினச்சி இருக்கிறதுல நல்ல பெரிய ஒரு கம்பு எடுத்து கையில் கொடுத்ததா உண்டு. ஐயோ படோ படோ படோன்னு விழுந்த அப்புறம் தான் தெரியுது 30ஆம் ரேங்கெல்லாம் பெருசு, 1ஆம் ரேங்காக்கும் பெருசு. உங்களுக்கு புரியுது என்று கருத்திற்குள்ள சுவாசிக்கிறேன்.
அப்போ ஒரு பெரிய பாரம்பரியம். எவ்வளவு நாள் கூட்டங்கள் இருந்திருக்கு, எவ்வளவு நாள் பைபிள் ஸ்டடியில் இருந்திருக்கு, எவ்வளவு நாள் ஜப கூட்டத்தில் இருந்திருக்கு. பிராக்டிக்கல் காரியத்துக்குன்னு சொல்லி சோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாரும் அனுப்பி விடுகிறாரு. அடுத்த கறி வைக்கணுமா, சோறு வைக்கணுமா, பாயசம் வைக்கணுமா, எல்லாத்துலேயும் ஆளு குட். ஸ்தோத்திரம். ஆருக்கு கையில் எல்லாம் அப்பம் இருக்கு, சோத்திரம் இறைச்சி இருக்கு. அது 5 அப்பமாக இருந்தாலும் அதெல்லாம் கண்ணில் கரெக்டாக காணும். விளங்குதோ? அதை என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அப்போ கண்காணிக்கும் காரியங்களும் கொள்ளலாம். சோத்திரம் வாலண்டியர்ஸாக நிற்கணும்னா அதுவும் கொள்ளலாம். சோத்திரம் பின்ன சோறு வைக்கணுமா, கறி வைக்கணுமா, கூட்டு வைக்கணுமா, பாயிடணுமா, சேர படைக்கணுமா, எல்லா காரியங்களும் ஓகே. ஆனா ஸ்தோத்திரம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ப்ரோக்ரஸ், கிறிஸ்துவின் சுபாவம் என்கிற நிலையில், ஆவியின் கனிகள் என்கிற நிலையில் வர 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 ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மேலே போகும் அப்படின்னு 1ஆம் ரேங்குக்கு வரும்னு பார்த்தா, ஸ்தோத்திரம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் நேர கீழே 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 போய் 30ஆம் ரேங்குக்கு வந்தது போல இப்போ நாவிலிருந்து என்ன வருது? என்ன வருது? பொய் வார்த்தைகள். பொய்க்கு பின்னில் ஒரு ஆவியம் உண்டு. அது ஒராளை தாக்குனா பின்ன சொல்வதெல்லாம் பக்கா பொய்களாக இருக்கும். அதை சொல்லால் அதில் உள்ள விஷயம் என்ன வருதுன்னா, எவ்வளவு பெரிய பொய் சொன்னாலும் மனஸ்தாபம் வராது. அது தப்புன்னு என்ன செய்யாது, தோணாது. ஒரு பொய்யை மறைக்க அடுத்த பொய், அடுத்த பொய் மறைக்க அடுத்த பொய். அதுக்கு பின்னில் ஒரு செயல் உண்டு. ஆகையால் கடைசியில் எழுதினால் சோத்திரம் கர்த்தருடைய ராஜ்யம் சம்பந்திச்சு போவார்கள் என்கிற லிஸ்ட் வந்தப்ப சொன்னார், பொய்யர்களும். விளங்குதோ உங்களுக்கு? பொய்யர்களும். அப்போ சாத்தான் குற்றம் விதிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு கவனிங்க. அப்போ நம்முடைய நாவுகள் சுத்திகரிக்கப்படுவதற்கும், நம்முடைய நாவுகள் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தாவின் கனிகளால் நிரப்பப்படும்படிக்கும் நாம தேவ சமூகத்தில் ஜெபிக்கணுமா வேண்டாமா? சோத்திரம். இப்போ எங்க போறீங்கன்னு கேட்டா சொல்லுவோம், அண்ணா அது வரதான் போறது அமெரிக்கையில இருக்கும். விளங்குதோ? ஞானமா சொல்லுகிறது வேற, ஸ்தோத்திரம். പക്ഷെ എങ്കിലും அது ஹார்ட்டிலிருந்து புறப்பட்டால், ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிற. அடுத்த ஆளுக்கல்ல பிரச்சனை, அவனை தன்னை தானே தீட்டுப்படுத்துகிறது. அப்போ அது உள்ளுல இருந்தால், அது உள்ளுக்குள்ள இருந்தால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள மனசாட்சி தட்டும், நீ சொல்லுகிறது பொய், நீ சொல்லுகிறது பொய் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்தால் அது தன்னையே அசூசியாக்குதாம். அப்படி எங்கில் எப்படி குற்றமற்றவனாய் தேவ சமூகத்தில் நிற்க முடியும்? சபா பாஸ்டர் யாரு? இயேசு கிறிஸ்து. நாங்கள் யாருக்கு சபை தெரியுமா? சும்மா அங்கு இங்கு உள்ள சபை ஒன்றும் அல்ல. எங்கள் சபா பாஸ்டர் யார் தெரியுமா? இயேசு. திருத்துவத்தில் 2ஆக இருக்கிற ஆள், நேரடியாக வந்திருக்கிற சபை. ஆனால் நாவு எப்படி? உங்களுக்கு விளங்குதோ? சின்னதென்று நம்ம நினைக்கிற விஷயம். இனி யோபு 31:30 வாசிங்க. யோபு 31:30 வேகம் வேகமாய். அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அப்ப சாபம் போடுவது என்ன? சாபம் போடுவது என்ன? பாவம். ஸ்தோத்திரம். விளங்குதோ? என்னென்ன வார்த்தைகள், சாப வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறது என்று ஒரு கண்ட்ரோல் சில நேரங்களில் இருக்கிறதோ, இல்லை கண்ட்ரோல் இருக்கிறதா, இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் போய்விட்டதா என்று இவ்வளவு நாள் உள்ள வாழ்நாளையும், அந்த சோத்திரம் ஸ்நானம் எடுத்த நாள் முதலுள்ள வாழ்நாளையும் ஜஸ்ட் ஒன்று சோதனை பண்ணி பாருங்க. சில நேரங்களில் சொல்லுகிற வார்த்தை விதிக்கிறது போல வார்த்தைகள், குறை சொல்லுகிறது போருள்ள வார்த்தைகள், சாப வார்த்தைகள் சொல்லுகிறது போருள்ள வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து அறியாமல் புறப்படுதல்லையோ? ஸ்தோத்திரம். அப்போ அதற்கு அடுத்திருக்கிற ஆளுக்கல்ல பிரச்சனை, தன்னைத்தான் ஒரு மனுஷன் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது அல்லவோ அவனை அசுத்தமாக்குறது, அவனை குற்றமுள்ளதாக்குறது, அவனை குற்றமுள்ள மனமாட்டியாய் நிறுத்துகிறது என்று தெளிவல்லையோ? அதாக்க சொல்லுகிறது, குற்றமற்ற மனமாட்டியாய் இருக்கும்படிக்கு நாவுகள் சுத்திகரிக்கப்பட. எத்தனை பேர் இந்த பகலில் தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிப்பீங்க, சொல்லி ஜெபிப்பீங்க. அதுக்கு பின்னில் உள்ள ஆவி, அதுக்கு திட்டமே என்ன? குற்றவாளியா நிற்கணும், குற்றவாளியா நிற்கணும். எப்படியாவது குற்றவாளியை நிறுத்தும்படிக்கு ஒரு எதிர்கட்சி இருந்து சோத்திரம் 24 hours பவர் கட் இல்லாம 24 hours டியூட்டி சோத்திரம் இழக்காம அவைகள் சோத்திரம் 24 hours டியூட்டியில நிக்குது. எதுக்கு? இவரை எப்படியாவது இந்த தனிநபரை குற்றவாளியா நிறுத்தணும், இந்த குடும்பத்தை எப்படியாவது குற்றவாளியா நிறுத்தணும், இந்த சபையை எப்படியாவது குற்றவாளியா நிறுத்தணும். அது சோத்திரம் ஊழியன் விசுவாசிகள் என்று சோத்திரம் இல்லை, அல்லது புருஷன் ஸ்திரீ என்றில்லை, சிறியவர்கள் பெரியவர்கள் என்றில்லை, சோத்திரம் முதியவர்கள் என்றில்லை, அத்தனை பேர்
பேரையும் அது குறிவைத்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் குற்றமில்லாமல் நிற்கணும் என்று எதிர்பார்த்த அந்த மணவாட்டியை எப்படியாவது குற்றவாளியை நிறுத்தணும் என்று முதலில் ஆதி ஏதேனில் கர்த்தருடைய வருகைக்கும் கொஞ்சம் முன்னே குற்றவாளியை நிறுத்தி அவனுடைய கைவரிசையை ஜெயமாய் காட்டிவிட்டு அவன் பேசாம இருந்தது போல இந்த கடைசி காலத்திலேயும் கர்த்தர் இரண்டாவது மீண்டும் வருவதற்கும் கொஞ்சம் முன்னே அவனுடைய கைவரிசைகள் ஹல்லேலூயா வெளி உலகத்தில் மட்டுமல்ல ஆவிக்குரிய சபைகளிலும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கைகளிலும் அவருடைய கைவரிசை போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இவைகளை நம்மை கரைப்படுத்தி நிறுத்தும்படி, குற்றவாளிகளை நிறுத்தும்படிக்கு அவருடைய தந்திரம் என்பதை அறிந்து தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்மளை பற்றி குற்றமுள்ள இல்லாததாய் நிற்கணும் என்பதாகையால் இந்த பகலில் அவைகளை கண்டுபிடித்து அவருடைய திட்டங்களுக்கு ஒரு முடிவுண்டாகி தேவ திட்டத்துக்கு இடம் கொடுக்கும்படிக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் வாய்களை திறந்து ஜெபிப்பீங்க? எத்தனை பேர் வாய்களை திறந்து ஜெபிப்பீங்க? ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்க இல்லையா? அவங்க சொல்ற எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்றார். அதை தாண்டி அவர் சோத்திரம் சத்தியம் பண்ண தொடங்குறார். கள்ள சத்தியம் விளங்குதோ? அதை தாண்டி சாபம் போடவும் தொடங்கினார். அப்படி இல்லை? ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க. அதை சேர்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். வாசிங்க. இல்லை எப்படி உண்ட? போதும் போதும். நான் சொன்ன காரியம் அங்கே இருக்கா இல்லையா? சொன்ன காரியம் இருக்கா இல்லையா? ஆள சபைக்குள்ளே, ஆள ஜெப கூட்டத்துக்குள்ளே, ஆள பைபிள் ஸ்டடிக்குள்ளே, ஆள எல்லா காரியத்திலையும் பிரசன்ட் ஆக்டிவ் பேர்சன் ஆக்கும். ஆனால் என்ன செய்யலாம்? தன்னுடைய டோட்டல் ஏதோ ஒரு டிஸார்டர் சோத்திரம் வந்து வல்லாய்மையில சோத்திர போகுது. ஒரு ஆதி தொடக்கம் நல்லா இருக்கும் சில ஆட்களுக்கு, சில ஆட்கள் முடிவு படி மோசமா இருக்கும். இங்க பாருங்க, முடிவு நல்லா வர வேண்டிய ஆளு துவக்கம் அற்பமாய் தோன்றினாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும் என்று தேவனால் அழைக்கப்பட்டு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆளு முடிவு வருகிற நேரத்தில் அந்த ஆளுடைய கோலத்தை நீங்க ஒண்ணு பாருங்க. கோலம் எப்படி கோலங்கெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி இதுக்காக சாத்தான் நேரத்தை கேட்டான். இவனை சொலவையில சோத்திரம் மலையாளத்தில் முறம்னாக்குன்னு சொல்லி இருக்கு. அந்த முறத்துல போட்டு இந்த சொலவையில போட்டு இப்படி பாற்றி 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 எடுக்கிறது போல இவனை நான் செம்மையாயிட்டு உன்னை பாற்றி ரெடி பண்ணி எடுக்கட்ட ஆண்டவர் என்ன கேட்டப்போ ஆண்டவர் நேரமே கொடுக்காததுக்கு காரணமே என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்திருந்தா சோத்திரம் பயங்கர சிக்கல் வந்திருக்கும். கொடுக்காம இருந்த பிற்பாடும் கூட இவ்வளவு சிக்கல் வந்திருக்குன்னா கொடுத்திருந்தா என்ன சிக்கல் வந்திருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ நேரடியா கேட்டான். எதுக்கு? இவனை பாற்றணும். பாற்றினா என்ன ஆகும்? அந்த சொலவையில் இருந்தே பின்மாற்றத்தில் கொண்டு போகணும்னு திட்டம் போட்டான். ஆனா கர்த்தரோ அனுமதி கொடுக்காதபடிக்கு பாதுகாத்தார். இப்ப தன்னுடைய நிலைமையை பாருங்க. ஒரு தொடக்கத்துல சரி போட்டு ஒரு மத்தியில இருந்தாலும் சரி பரவாயில்லை. ஒரு முடிவு கட்டம் வரும்போ, கர்த்தருடைய வருகைங்கிற கட்டத்தில் வரும்போ, அந்த சோத்திரம் தேவன் எதிர்பார்க்கிற கட்டத்தில் வரும்போ, ஒரு குற்றமற்ற மனவாட்டிய நிற்க வேண்டும் என்கிற அந்த சமயம் நெருங்கி வரும்போ ஒராளை கோலம் கெடுத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. நம்முடைய கோலங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னே எப்படி இருக்கும் என்று ஒன்று சீர்தூக்கி பார்க்க இந்த சமயத்தை பயன்படுத்துவீங்களா? எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? ஆண்டவரே எங்கள் நாவுகளை சுத்திகரிக்கணும். தேவ சமூகத்தில் எங்களுடைய கடைசி நாட்கள் ஒரு அலங்கோலமான நிலைமையில் இருக்கக்கூடாது. எங்கள் குடும்பங்கள் அலங்கோலமான நிலையில் இருக்கக்கூடாது. எங்கள் சபைகள் அலங்கோலமான நிலைகள் இருக்கக்கூடாது. எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைகள் அலங்கோலமாக இருக்கக்கூடாது. அல்லலோ அந்த கைவரிசைகள், சத்ருவின் கைவரிசைகள், எதிராளியின் கைவரிசைகள் இந்த பகலில் அவைகள் வெட்டப்பட்டு விழுந்து அவையிலிருந்து பேதுருவுக்கு ஒரு உத்தாரணமும் ஜெயமும் விடுதலும் திருத்தமும் சுத்திகரிப்பும் கர்த்தர் தந்தது போல இந்த ஜபத்தின் 15வது நாளிலே தெய்வ செயலை வெளிப்படுத்தும்படி எத்தனை பேர் கரம் தட்டி உற்சாகத்தோட சோத்திரம் பண்ணி அல்லேலூயா சோத்திரம் விஷயம் புரிந்து ஜெபிப்பீங்க? விஷயத்தை புரிந்து ஜெபிப்பீங்க. சோத்திரம் பண்ணி ஜெபிங்க. தேவனே சாபம் சொல்லி பாவம் செய்யாதிருப்பான். சாபம் சொல்லுதல் ஒரு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எங்கள் அது கரைப்படுத்த வாய்ப்புண்டு. அது குற்றவாளியாய் நிறுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் குற்றவாளியாய் நிறுத்துவதே அவன் திட்டம். தேவ திட்டம் என்ன? குற்றமற்றவனாய் நிறுத்தும்படிக்கு. ஆகையால் அது ஜபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறபடியால் இந்த பகல்ல சொல்லி ஜபிங்க. என் நாவல வந்த வார்த்தைகள் உண்டு, கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் உண்டு, சாப வார்த்தைகள் பேசுறது உண்டு, விதிச்ச மற்றவர்களை விதிச்ச வார்த்தைகள் உண்டு, குறை சொன்ன வார்த்தைகள் உண்டு, அவதூறா பேசின வார்த்தைகள் உண்டு, மோசமான காரியங்களை பரப்பின காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா.
அவைகள் எல்லாம் கத்திரங்களுக்கு சோத்திரம் மன்னிக்கணுமே. அல்லேலூயா. அபாண்டமான சொல்லை பரப்பாதிருங்கள் என்று வசனம் சொன்னது போல சில காரியங்கள் மற்றவர்கள் சொன்னதை உண்மை என்ன என்று தெள்ளத் தெளிவாய் புரிந்து கொள்ளாமல் அவைகளை அதுபோல் பரப்பி விட்டது உண்டு. இப்படி பல விதங்களும் நாங்கள் குற்றவாளிகளாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்றோமோ என்று இந்த சோத்திரம் பகலிலே வசனத்துக்கு முன்பே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பே அவைகளை தெளிவாய் காணும்படி தெளிவாய் அறியும்படிக்கு இந்த பகலில் எங்களுக்கு இறங்கணும்னு சொல்லி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்க? சொல்ல சொல்ல ஜெபிங்க, சொல்ல சொல்ல ஜெபிங்க, சொல்ல சொல்ல ஜெபிங்க. மடகம ரகதன பௌஷதனா தன ஹல்கப ரகதன பௌஷாம் தனா மனாசியாம் தனாதியா.